கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்கள் வாசிக்கலாம். கீரியாத் செப்போரை சங்காரம் பண்ணின பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவன் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு விவாகம் முடிந்த பின்பு ஒரு பெண் தன்னுடைய புருஷனுடைய வீட்டுக்கு புறப்படுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். Here we see about a matter wherein after the wedding the girl is going to the father-in-law's house. அப்படி அவள் புறப்படும் பொழுது அவளுக்கு ஒரு சிந்தை வந்தது. எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலம் வேண்டும் என்கிற ஒரு அறிவு அவளுக்குள்ளே வந்தது. As she was leaving, she had a thought that she wanted a land full of waters. இன்றைக்கு இருக்கிறது போல எல்லாருக்கும் விவாகம் செய்து கொடுக்கிற அந்த பழக்கம் அன்றைக்கு கிடையாது. As it is today, it was not a practice in those days to get everybody wedded. அன்றைக்கு இருந்த நிலவரம் என்னவென்றால் ஒரு காரியத்தை ஜெயித்தால் அவர்களுக்கு விவாகம் செய்து கொடுப்பார்கள். In those days, if one should overcome or we get victory over something, they will get them married. இதே பழக்கம் தமிழகத்திலும் கூட தமிழக கலாச்சாரத்தை நாம் படித்து பார்த்தால் பழைய நிலவரங்களிலே ஜெயிக்கிறவர்களுக்கு தான் அந்த மேன்மையானவர்களை கட்டி கொடுத்தார்கள். Even in the Tamil tradition, we can see that the people who got victory only got wedded. பலம் உள்ளவர்கள், those who were strong, ஜெயித்தவர்கள், those who have overcome, சில காரியங்களை மேற்கொண்டவர்கள், and those who have overcome certain things. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த நாட்களிலே ராஜாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை கட்டி கொடுத்தார்கள். Only for such people the kings got their daughters wedded. அதுபோலவே காலேப் தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டுமானால் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை காட்டி அதை ஜெயிக்க வேண்டும், அவனுக்கு என்னுடைய மகளை கொடுப்பேன் என்று சொன்னான். Even so Caleb, to get his daughter married, he said he showed a particular place and asked him if he should get victory over that place, will get his daughter married to him. பலர் வந்தார்கள், ஆனால் ஒத்னியேல் என்கிறதான ஒரு மனிதன் அதை ஜெயித்தான். Many of them came, but the man called Othniel, he got a victory over it. நாம் இன்றைக்கு விவாகம் செய்து கொடுக்கிறோம். Now we get our people children married. பாவத்தை ஜெயித்தவர்களுக்கு நீங்கள் விவாகம் செய்து கொடுக்க வேண்டும். You should not get married to the people who have, you should get married for the people who have overcome sin. இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நாம் விவாகம் செய்து கொடுக்க வேண்டும். Or we should get married to the people who have been saved. அபிஷேகத்தினாலே ராஜாக்களாய் மாற்றப்பட்டவர்களுக்கு நாம் விவாகம் செய்து கொடுக்க வேண்டும். The people who have been anointed and made as kings, to them you should get your children married. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களுக்கு நாம் விவாகம் செய்து கொடுக்க வேண்டும். To those who have been washed by the blood of Jesus and who are washed by his precious blood, you should get them married. அதனால தான் நம்முடைய சபையிலே விவாகம் பண்ண அந்த காரியம் கேட்கும் பொழுது ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறானா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறோம். Therefore, when we get our children married, we ask them if they have received baptism. அப்படி ஞானஸ்நானம் எடுக்காத பட்சத்தில் நம்முடைய சபையில் அந்த விவாகத்தை நாம் செய்து கொடுப்பது இல்லை. If they are not getting baptized, we are not conducting our weddings. இங்கே காலேப் தன்னுடைய மகளுக்கு விவாகம் செய்து கொடுக்க விரும்பினான். Here Caleb wanted to get his daughter married. அவன் ஏற்கனவே அவன் ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதன். He was already a powerful man. காலேப் என்று சொன்னால் திராணி உள்ளவன் என்று அர்த்தம். Caleb means a man full of talents. இல்லாவிட்டால் பலம் உள்ளவன் என்று அர்த்தம். One who is powerful. இல்லாவிட்டால் தைரியம் உள்ளவன் என்று அர்த்தம். One who is brave. அவன் ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதன். He is a man who is powerful. அவன் ஏற்கனவே ராட்சச புத்திரரை துரத்திவிட்டு அந்த இடத்தை பிடித்து வைத்திருந்தான். He has already chased the giants and have got that place. அவனுக்கு இந்த ராட்சசர்கள் வல்லமை உள்ளவர்கள் உலகத்தில் உள்ள சக்திகள் இதை குறித்து அவனுக்கு எந்த விதத்திலும் கவலை கிடையாது. He was not bothered about the giants or the powerful agents of this world. இப்பொழுது அந்த ராட்சச புத்திரரை துரத்தி விட்டுவிட்டு now having chased away the giants, அங்கே இருந்து தெபீரின் குழியிடத்துக்கு அவன் போனான். he is going to the place which is full of caves. தெபீர் என்ற ஒரு இடத்துக்கு அவன் போனான். he is going to the place which is called Debir. 15ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. in verse 15 it's told. தெபீர் என்று சொன்னால் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அர்த்தம். Debir means most holy place. பிசாசின் வல்லமைகள் 3 ராட்சசர்களை அவன் துரத்தி விட்டான்.
by the power of the Satan, which is the giants, he chased them all. ஏனாக்கின் 3 குமாரரை அவன் துரத்தினான். He chased away the 3 sons of Enoch. உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை துரத்தும் பொழுதுதான் நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே அடி எடுத்து வைக்க முடியும். Only when we chase away the world, flesh and Satan, we can go towards the holy place. இந்த ஏனாக்கின் புத்திரர் என்பவர்கள் ராட்சச புத்திரர்கள். The sons of Enoch or the sons of giants. அவங்களை பார்த்துவிட்டு இந்த ஜனங்கள் திரும்பி வந்து சொன்னார்கள், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். Looking at them, these people went back and said that before these giants we are found as grasshoppers. ஆனால் காலேப் சொன்னான், அப்படி அல்ல, அவர்களை சுலபமாய் துரத்தி விடலாம், மேற்கொள்ளலாம் என்று சொன்னான். But Caleb said we can easily drive them away. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் சுலபமாய் மேற்கொள்ள முடியும் என்கிற விசுவாசத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். There will come problems in our lives, but you will have to have a faith that you can overcome them easily. அதே வார்த்தையின்படியே அவன் சுலபமாய் அந்த 3 புத்திரர்களையும் துரத்தி விட்டான். According to those words, he chased away those 3 sons. ஒன்று உலகம், மற்றொன்று மாமிசம், மற்றொன்று சாத்தான். One is the world, one is the flesh, and the other is the Satan. இந்த 3 விதமான போராட்டங்கள் தான் ஒரு விசுவாசிக்கு இந்த உலகத்திலே மரிக்கும் வரை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. For a believer, all these 3 problems are only occurring till his death. இப்பொழுது அங்கே இருந்து அவன் தெபீரின் குடிகளுக்கு போனான். From there he went to the inhabitants of Debir. அந்த தெபீர், அது பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. Debir is called the holy place. இப்பொழுது அது வித்தியாசமான விதத்திலே அழைக்கப்படுகிறது. Now this is called in a different name. ஆனால் அன்றைக்கு அதுக்கு அர்த்தம் தெபீர்னா பரிசுத்த ஸ்தலம். Before that this name Debir means holy place. இப்பொழுது அந்த இடத்தை அவன் போய் சேர்ந்த பொழுது, Now after he went and reached that place, இந்த இடத்தை யாராவது ஜெயித்தால் அவர்களுக்கு என்னுடைய மகளை கட்டி கொடுக்கிறேன்னு சொன்னான். he said, if anybody should overcome this place, will I get my daughter married. அவனுடைய மகள் அக்சாளை கட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னான். He wanted to get his daughter Aksa married to them. அவள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அநேகர் வந்தார்கள், ஆனால் இந்த தெபீரை ஜெயிக்க முடியவில்லை. Many of them came on hearing this word, but they could not overcome Debir. பரிசுத்தம் என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. Holy life is not an ordinary life. அது தேவனோடு இணையக்கூடிய ஒரு வாழ்க்கை. That is a life being united with God. தேவனோடு நாம் இணையக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நாம் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம். We are going towards a life wherein we are united with God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. Without holiness can no man see God. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, சாஃப்ட்வேர் அந்த கம்பெனிகள்ல வேலைக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்டர்வியூல ஒவ்வொரு ரவுண்ட்ஸா வந்துகிட்டே இருக்கும். If you go towards an interview for a software company, then each round will come for it. First round, second round, third round னு சொல்லிட்டே இருப்பாங்க. There will be a first round and second round and third round of selection. கடைசில HR ல போய் நிப்பாட்டுவாங்க. And lastly they'll come to HR. ஒரு சிலர் சிம்பிளா ஒவ்வொரு ரவுண்டையும் தாண்டிட்டே வந்துருவாங்க. Some of them simply overcome these rounds. சிலர் லாஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிடவே மாட்டாங்க. Some of them will never be called for the last round. அதுபோல நம்முடைய விசுவாசிகளை கொண்டு போய் ரவுண்ட்ஸ்ல விட்டா, likewise, if our believers are set on rounds, தசமபாகம்னா ஈஸியா அந்த ரவுண்ட்ல வின் பண்ணிடுவாங்க. they will easily win over the thing called tithes. இப்படி ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஜெயிச்சிட்டு வந்துடலாம். Like this they will get victory over each round. கடைசி ரவுண்ட்ல 2 ரவுண்ட் இருக்கு, ஒன்னு விசுவாசம், மற்றொன்று பரிசுத்தம். The final round are the 2 rounds, which is faith and holiness. அதுல தான் இந்த நம்முடைய ஜனங்கள் அநேகர் அடிபட்டு போய் விடுவது. It is in this round that many of them are defeated. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் இந்த இடத்துல தான் தோற்று போகிறார்கள். Many spiritual people of God are failing in this round. ஒன்று விசுவாசம், மற்றொன்று பரிசுத்தம். One is faith and the other is holiness. இது ஆவிக்குரிய நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். This is the 2 sides of the spiritual coin. விசுவாசம் என்பது ஒரு சிலர் அதிலே வின் பண்ணி விடுகிறார்கள். Some of them get victory over the faith. ஆனால் பரிசுத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது. But holiness stands a big question. பரிசுத்தம் என்பது பேச்சில் அல்ல பிரியமானவர்களே, எண்ணங்களில் கூட அது பூரணத்தை சந்திக்க வேண்டும். Holiness is not by words, but through our thoughts it should go to perfection. இப்பொழுது ஒத்னியேல் என்கிற ஒரு மனுஷன் அதை பிடித்தான். Now a person called Othniel, he caught over it. அவன் ஒரு வீரன். He is a warrior. ஒத்னியேல் என்று சொன்னால் கர்த்தர் பலமுள்ளவர் என்று அர்த்தம். Othniel means God is powerful. அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. He is not an ordinary person. அவன் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தான். He is a man of God who received the spirit of God. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Judges 3rd chapter when we see, அங்கே அந்த அவனுடைய வாழ்க்கையினுடைய தரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. we see the standard of his life out here. 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்திலே அவன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 3 verse 9, 10 and 11 we see that the spirit of the Lord came upon him. அவனை ஒரு இரட்சகன் என்று வேதம் சொல்லுகிறது. We see that he is called a savior. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்தபடியால் அவன் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆரம்பித்தான். Because the spirit of the Lord came upon him, he began to overcome everything. அப்படினால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனை அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு செல்லுகிறார். When the spirit of God abides
abides in a person, he is leading him towards the holy place. ரோமர்ல நாம் பார்க்கும் பொழுது When we see it in Romans, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. the offering of the Gentiles is being sanctified by the Holy Spirit. இப்படி அவன் ஜெயித்தான். அப்படினால் அவனுக்கு தன்னுடைய மகளை காலேப் கட்டி கொடுத்து விட்டான். Because he overcame, and likewise he got his daughter married to him. அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்திலே ஒரு வயல்வெளியை கேட்க ஆசைப்பட்டாள். As she wanted to leave, she wanted to ask her father water. புருஷனோடு அவள் கழுதையில் ஏறி புறப்பட்டாள். She rided on an ass with her husband. நம்முடைய மெசேஜ் இன்றைக்கு எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேண்டும். Today's message is, you give me springs of water. அதுதான் அந்த பெண்ணுடைய வாஞ்சை. That was her desire. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். The desire of a spiritual children of God is for a land which is of springs of water. இப்பொழுது புருஷனோடு தன்னுடைய வீட்டுக்கு அவள் புறப்படுகிறாள். Now she is setting out with her husband to his house. இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். In the beginning of this year itself, you ask of the Lord for a life which is springs of water. அவள் புறப்படும் பொழுது when she set out, அவளுக்குள்ளே ஒரு தோற்றம், ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும். She had a thought that she has to ask for a land which is springs of water. ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். She wanted a blessing. அவளுக்கு அவன் தகப்பன் சில காரியங்களை கொடுத்திருந்தான். Her father had given certain things for her. தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். For the father knows what to give for his children. அப்படி அந்த தேவனுடைய தகப்பன் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்தவராகவே இருக்கிறார். Like this, the father of that daughter knew what to give for his daughter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆசீர்வாதம் என்பதை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். We have to ask of the Lord for the blessing and receive. இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? Today, how many of you in the beginning of this year want to receive a blessing from the Lord? அந்த விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த மெசேஜை நீங்கள் சரியான விதத்திலே கவனியுங்கள். If you want such a blessing, then you carefully listen to this message. இங்கே சொல்லி இருக்கிறது, அவள் கேட்கிறாள், எனக்கு ஒரு வறட்சியான நிலத்தை தந்து விட்டீர். She says that you have given my dry land. தகப்பன் பல காரியங்களை அவளுக்கு கொடுத்த பொழுது இவள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாள். When father gave her a certain portion of the land, she sat and researched of it. அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த இடத்துல வறட்சி இருக்கிறது. When she searched out, she saw that land was full of drought. இந்த நிலத்தை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. We cannot do anything with this land. இது மழை பெஞ்சாதான் இது செழிப்பா மாறும். Only when the rain falls, it will become fertile. அப்படினால் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் நமக்கு இருந்தா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். Therefore, if we have a land which is of springs of water, then we can manage everything. அப்படிப்பட்ட ஒரு அறிவு அவளுக்குள்ளே வந்தது. She had such a thought. அருமையானவர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? This year, how do you desire this year to be? உங்களுக்கு கிடைத்த கிருபையை வைத்து நீங்கள் செயல்பட முடிகிறதா? With the grace given to you, are you able to work? இப்பொழுது உள்ள சூழ்நிலையில நீங்கள் எப்படி முன்னேற முடியும்? With this situation today, how can you proceed in your life? இந்த நிலவரம் நீடித்தால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்குமா? If such a thing will exist in your life, will there be a fertility in your life? இது வறட்சியான நிலவரமா இல்லாவிட்டால் ஒரு செழிப்பான ஒரு நிலவரமா? Is it a land of drought or a fertile land? உங்களுக்கு தெரியும். You know yourselves. இது நீடித்தால் என்ன சம்பவிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். You know if they should prolong, what will happen to you? ஒரு மனிதனுக்கு 4000 ரூபாய் சம்பளம், அவனுக்கு 2 பிள்ளைங்க. இத வச்சு அவன் எத்தனை வருஷம் வாழ்க்கையில முன்னேறிட முடியும்னு யோசிங்க. A man has a salary of 4,000 rupees and 2 children for him. How can he get over in his life? புருஷன் மனைவி இருந்தா ஏதோ கஞ்சி குடிச்சிட்டே போலாம். If it is an husband and wife alone, then they can drink some porridge and live. அப்படிதானே? வாடகை கொடுக்கலாம், கஞ்சி குடிச்சிட்டே இருக்கலாம். You can give your rent and you can drink porridge. சரி, porridge. பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் யூனிஃபார்ம் அது இதுன்னு வரும்போது லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. When it is children, fees and uniform, see how it will be. இவளுக்கு வாழ்க்கையில தொடங்கும் பொழுது அந்த எல்லா தகப்பனிலிருந்து பெற்றுக்கொண்டதை பார்த்த பொழுது அவளுக்கு துக்கம் உண்டானது. ஒரு வறட்சியாய் அமைந்து விடுமே, ஃபியூச்சர் நமக்கு வறட்சியா போயிருமே சொல்லி உடனே அவள் ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்க ஆரம்பித்தாள். As she saw the blessing given by her father, she thought that land was drought and her life will become a drought state, and therefore she decided for springs of water. அவ மைண்ட்ல ஒரு வயல்வெளி இருந்து கொண்டே இருந்தது. In her mind was a field. விவாகம் தொடங்கிறதுக்கு முன்னாலேயே என்னன்னு அவளுக்கு கையில கொடுத்தாச்சு.
Even before the wedding, everything was given in his hands. இப்போ அவ மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கு. Now this was going on in her mind. இப்போ விவாகம் முடிஞ்சிருச்சு. Now the wedding was over. விருந்து முடிஞ்சிருச்சு. And the feast was over. இப்போ புருஷன் வீட்டுக்கு போகணும். Now she has to go to her husband's house. இத வச்சு நான் என்ன செய்யறது? What can I do keeping this? இப்படி ஒரு போராட்டம் அவளுக்குள்ள எழும்பி கொண்டே இருந்தது. Such a struggle was going on with her. அவளுடைய மைண்ட்ல ஒரு வயல்வெளி வேண்டும் 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 என்கிற ஒரு போராட்டம் இருந்தது. Her mind was always asking for a field. எப்படிப்பட்ட வயல்வெளி? What type of field it is? நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலம். It is a land of springs of water. அதுதான் அவளுக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம். That was what she expected. இப்போ எப்படி கேக்குறது? Now how can she ask? அதை எப்படி பெற்றுக்கொள்வது? How can she receive it? இப்படி ஒரு கலக்கத்திலேயே அவளுடைய நாட்கள் போய் கொண்டே இருந்தது. Her days were going such a confusion. கடைசியாக விவாகம் முடிந்து வீட்டுக்கும் புறப்பட்டாச்சு, கழுது மேல ஏறியாச்சு. Now she lighted off the ass after the wedding and started to leave. இப்ப இருக்கிற மாதிரி கார் கிடையாதுலே. It is not like the car we have today. அப்பொழுதெல்லாம் கழுதையில தான் போயிட்டு இருந்தாங்க. It was on those days they lighted on an ass. அந்த பெண்ணை கழுதையில ஏற்றி அனுப்பியாச்சு, அவ புறப்பட்டு போறா. அதான் அப்போதைய சிறப்பான வாகனம். They lighted her off in their ass and she was going off. கழுதை தெரியும் இல்லையா? You know the ass? முன்னால போனா கடிக்கும். If you should go forward it will bite. பின்னால போனா உதைக்கும். And if you go behind it will கொஞ்சம் கவனம் இல்லாம மேல இருந்தா தூக்கி கீழ போடும். And if you're careless then it will drop you down. இதுல ஏத்தி அவளை அனுப்பி விட்டார்கள். And he lighted off on this ass. இந்த வயல்வெளி இந்த அவளுடைய மைண்ட்ல ஃபுல்லா இது வயல்வெளி ஓடிக்கொண்டே இருந்தது. Her full mind was completely on the field. இப்பொழுது புருஷனோடு போகும் பொழுது அவள் கடைசி அந்த லாஸ்ட் டைம் வந்துருச்சு. தகப்பன்ட்ட இனிமே கையை காட்டிட்டு போக வேண்டியதான். அந்த இடம் வரும் பொழுது அவளால போக முடியல. At the last point when she has to bid to her father and go, she could not go. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should one thing understand. தேவனிடத்தில் நீங்கள் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். You should ask of the Lord with all your might and voluntarily and ask him of your blessing. நீங்கள் தேவனிடத்திலிருந்து உரிமையோடு நீங்கள் கேட்க வேண்டும். Voluntarily you should ask of the blessing and receive of him. ஆண்டவரும் இந்த விஷயத்திலே நீங்கள் கேட்க முடியாததான் வாஞ்சிக்கிறார். Even the Lord wants you to ask of him. அவர் அந்த விஷயத்திலே தன்னிடத்திலே வந்து அவர்கள் கேட்க வேண்டும் என்பதிலே அவர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். He is very careful that you should ask of him. ஏசாயா 45 அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In Isaiah 45 verse 11, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்றுதான் தேவன் சொல்லுகிறார். You ask me of the times to come. என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். You command me of my work of my hands. எந்த ஒரு காரியமானாலும் என்னிடத்தில் கேள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, you ask me of anything you want. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். You ask and you shall receive. வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். You pray that you shall receive in full. இப்பொழுது அவள் தகப்பனிடத்தில் போய் கேட்க வேண்டும். Now she has to go and ask her father. நீங்க பைபிளை நல்லா படிச்சீங்கன்னா மரியாதை ரொம்ப இருக்கிறது அதுல. If you read the word of God then you can find respect in many ways. இந்த இடத்துல நாம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you see verse 18, கழுதையை விட்டு இறங்குறதுக்கு கூட புருஷன்ட்ட பெர்மிட் வாங்கிட்டு தான் இறங்கினா. Even to light of the ass she asked permission from her husband. தன்னுடைய புருஷனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவள் கழுதையிலிருந்து இறங்கினாள். She moved to ask her husband and got off that ass. எப்படி பைபிள் எவ்வளவு அருமையான ஒரு மரியாதைகரமான ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறது. See what a mannerful life does the word of God teach you. நீ விவாகம் ஆன பின்பு அடுத்த செகண்ட் நீ பெர்மிட் ஃபுல்லா புருஷன்ட்ட கேட்டு தான் நீ செயல்பட வேண்டும். The next moment you are wedded you should ask your husband and do everything. அதுவரைக்கும் உனக்கு சுயாதீனம் இருந்தது தகப்பனுடைய வீட்ல. அதற்கு பின்பு நீ புருஷனிடத்துல ஒரு பெர்மிட் இல்லாம கழுதையில இருந்து கூட நீ காலை கீழ வைக்க கூடாது. Until then you had your own rights in your father's house, but after your wedding without your permission of your husband you should not light off the ass. நான் நேத்து வரும் பொழுது ஒரு கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஃபெய்த்தம் விட்டு மதுரை விட்டு வெளிய வர்றேன். அப்போ ஒரு ஃபேமிலியை நான் ரோட்லயே பார்த்தேன். Yesterday as I was leaving Madurai I saw a family on the road. உடனே காரை நிப்பாட்டி பேசினேன். Immediately I stopped the car and spoke to them. ஏன்னா அவங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. Because there was some problem in their house. அம்மா தங்கச்சி பையன் 3 பேர் நின்னாங்க. The mother and the sister and the boy was there. அவனை கேட்டேன், எங்க உன் மனைவி எங்கன்னு கேட்டேன். I asked him, where is your wife? ஏன்னா சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. Because there was some problems which was evolving around. அவ போயிட்டான்னு சொன்னாரு. They said that she's gone. ஏன் என்னன்னு கேட்டேன். I asked why. நான் வேலைக்கு போயிருந்தேன், அவங்க அம்மாவை கூப்பிட்டு வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டா. I went to the job and she got off from the house with her mother. இவங்க வாழ்க்கை காலத்துக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாற முடியாது. Their life can never become springs of water forever. இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை காலத்துக்கு வறட்சியாவே கிடக்கும். Such people's life will be forever a drought land. நீங்கள் சரியான விதத்துல ஒரு உத்தரவு பெற்றுக்கொண்டுதான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும். With permission
permission if you are going to do anything that family will be built up. இவள் ஒரு வயல்வெளியை கேட்டாள். Now she asked for a spring of water. வயல்வெளி என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of a field? ஏன் அவ மைண்ட்ல அந்த வறட்சியான நிலம் வேண்டாம் வயல்வெளி வேண்டும் என்று கேட்டதனுடைய காரணம் என்ன? Why did she say that she did not want a south land but springs of water? இரண்டு விதமான வறட்சி இருக்கிறது. There are two kinds of droughts. ஒன்று எழுத்தின் பிரகாரமான வறட்சி. One is a literal drought. மற்றொன்று ஆவிக்குரிய வறட்சி. And the other is a spiritual drought. அதனால் தான் அவள் கேட்டால் எனக்கு ஒரு வயல்வெளி வேண்டும் என்று சொன்னாள். Therefore she said, I want springs of water. ரெண்டு விதமான நீர்ப்பாய்ச்சலான அனுபவம் இருக்கிறது. There are two kinds of springs too. ஒன்று ஆவிக்குரிய நீர்ப்பாய்ச்சல் மற்றொன்று ஆத்துமாவிலே நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு அனுபவம். One is the spiritual spring and the other is the spring in the soul. இங்கே அவள் சொல்கிறாள் என்னுடைய தகப்பனிடத்திலே எனக்கு நான் ஒரு வயல்வெளியை கேட்க வாஞ்சிக்கிறேன். She said, I desire to ask my father for field. ஏன் வயல்வெளி என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of a field? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் Judges chapter 13. 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read verse 9. இந்த வயல்வெளி என்பது தேவன் மனிதனை சந்திக்கிற ஒரு இடம். This field is a place wherein God is meeting a man. வாசியுங்கள். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். பாருங்க தேவதூதன் வந்து அவளை சந்தித்த ஒரு இடம் ஒரு வயல்வெளி. The field is a place where the angel of God came and met her. இது தேவ செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இடம். This is the place where you will receive the message from the Lord. இந்த வாழ்க்கையை அவள் எதிர்பார்த்தாள். This is the life that she expected. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு ஆவிக்குரிய வறட்சி அல்ல, ஒன்றுமில்லாத ஒரு அனுபவம் அல்ல. கர்த்தர் உன்னோடு பேசி கர்த்தர் உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு அவசியம். அதுதான் ஒரு நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை. The expectation of a child of God is not a life of drought or a land of drought, but a land of waters which is full of springs. That is what you should desire. நாம் ஒவ்வொருவரும் நித்திய விவாகத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள். We have all been determined for an eternal wedding. அப்படியானால் நமக்கு வறட்சியான அனுபவம் இருக்க கூடாது. Therefore we should not have an experience of உன்னுடைய drought. வாழ்க்கையில தேவ சத்தம் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சி உள்ளது. If you do not hear the voice of God, then your spiritual life is of drought. தேவனுடைய தூதன் தேவன் பரலோகம் உன்னை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். You should have a life wherein the angel of God of the heaven is always meeting you. நீங்கள் யாக்கோபை குறித்து நீங்கள் படித்து பார்த்தால் When we read of Jacob, கர்த்தர் அவனை அடிக்கடி சந்தித்தார். the Lord often met him. அவன் அவாந்தர வெளியிலே கிடக்கும் பொழுது When he was found in the wilderness, அந்த லூஸ் என்ற பெத்தேலிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். in the place called Luz, which is Bethel, the Lord met him. அடுத்ததாக அவனுடைய பிரச்சனையான நேரத்திலே மாமனாருடைய பிரச்சனை உச்சகட்டத்தை அடைந்த பொழுது கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். In the times of his problems, when he had confusion with his father-in-law, the Lord intervened with him. அவனை மறுபடி புறப்பட்டு தன்னுடைய பக்கமாக இழுக்கும்படியாக வரும்படியாக அவனுக்கு கட்டளையிட்டார். He commanded him that he might draw him back to him again. இப்படி அவனோடு இடைப்பட்டு கொண்டே அவர் வந்தார். Like this, the Lord was intervening with him. ஆதியாகமம் 32:1 பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். When we read in Genesis chapter 32 verse 1, the angel of God met him. அதற்கு பின்பு அவன் தேவ தூதனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். After that he was blessed by these angels. இரவெல்லாம் அவன் தேவ சமூகத்திலே காத்து கிடந்தான். The whole night he was standing in the presence of God. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. We have such a life also. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தூதர்கள் சந்திப்பு உங்களுக்கு இருக்கிறதா? Do you have the place wherein the angels of God are நீ meeting you in தங்கி your இருக்கிற life? இடம் ஒரு பெத்தேலாய் காணப்படுகிறதா? Is the place wherein you are abiding is Bethel? உன்னுடைய வீட்டிலிருந்து பரலோகத்துக்கு ஒரு ஏணி இருக்கிறதா? Do you have a ladder in your house to heaven? உன் வீடு ஒரு நீர்ப்பாய்ச்சலான அனுபவமாக இருந்தால் கர்த்தர் உன்னோடு இடைபடக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு அமைந்திருக்கும். If your house is a spring of water, then you will have an experience wherein the Lord is intervening with you. கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் ஒரு வறட்சி உன்னுடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது. You should not have a drought wherein you cannot hear the voice of God. அவளுடைய வாழ்க்கையில வயல்வெளி வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. In her life she had a desire to have a spring of water. தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். The Lord should meet us. தேவனுடைய செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும். We need the message from the Lord. தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு கிடைக்க வேண்டும். We need the guidance from the Lord. இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களுக்குள் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? How many of you have such a thought? அந்த வயல்வெளி அந்த நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை வேண்டுமா? Do you want a life of this spring of water? ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In Ruth chapter 2 verse 2, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? இந்த வயல்வெளியிலே அவளுக்கு தயை கிடைத்தது. She found favor in this field. ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு அவள், இவன் மகளே போ என்றாள். அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told here? யாருடைய நான் வயல்வெளிக்கு போகிறேன், தயை கிடைக்குமோ அங்கே நான் பொறுக்கிக் கொண்டு வருகிறேன்.
I will go to the field and whoever's eyes I will find grace, then I will go pick up the corn. அங்கே அவளுக்கு வயல்வெளியிலே தயவு கிடைத்தது. In that field she got the favor. தேவனுடைய தயை கிடைக்கும் இடம் வயல்வெளி வாழ்க்கை. அது ஒரு நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை. The place wherein you receive the favor from the Lord is a land which is full of water. ஆக்கினை கிடைக்கக்கூடிய நாட்கள் இதுவாக இருக்கிறது. These are the days when you find the favor from the Lord. அநேகருக்கு ஆக்கினை கிடைக்கக்கூடிய வாழ்க்கை, judgment. Many of them have a life of judgment. அநேகர் இன்றைக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். Many of them are getting beaten in it. அப்படியானால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை. If we see that they are judged in their life, then it's a life of drought. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand this. நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து உனக்கு தயவு கிடைக்கும். If it's a life of spring of water, you will find favor in the eyes of the Lord. ஆனந்தம் அங்கே அவள் கேட்கிறாள், எனக்கு ஒரு வயல்வெளி வேண்டும். She says, I want springs of water. இது தகப்பனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். This she can receive only from her father. பிரியமானவர்களே, தேவ செய்தி, தேவனுடைய சந்திப்பு, தேவனுடைய தயவு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாத பட்சத்திலே வாழ்க்கை செழிக்க முடியாது. Dear beloved, the blessing of the Lord, the meeting of the Lord and the favor of the Lord, without being in the spring of water, you cannot receive such a life. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நேசரோடு நடந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை. In Songs of Solomon 7:11 you can see that a life wherein you walk with the beloved. வாரும் என் நேசரே வயல்வெளிகளில் போய் தங்குவோம் என்று சொல்லி இருக்கிறது. Come my beloved, let us go to the fields itself. கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது பிரியமானவர்களே. There is a life wherein you walk with the Lord is there. இந்த பூலோக வாழ்க்கையிலே நீங்கள் தினமும் தேவனோடு நடக்கலாம். In this worldly life you can live always with the Lord. தேவனோடு பேசலாம். You can talk with the Lord. ஒரு நாள் ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய அலுவலகத்தில் இருந்த பொழுது, one day Abraham Lincoln he was in his office. அப்பொழுது அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக தன்னுடைய அலுவலகத்திலே உட்கார்ந்திருந்தாராம். He was then as a president of America in his office. அடுத்து தளபதிகள் இவங்க எல்லாம் முக்கியமானவர்கள் அவரை பார்க்கும்படியாக வாசல்ல வந்திருந்தார். Many of them have come to the doorstep to see him. வந்த பொழுது when they came, உள்ளே பேச்சு சத்தம் கேட்டது. They heard him speaking inside. அல்ல சத்தமா பேசுகிற சத்தம் கேட்டது. They heard him speaking loudly. இவர் பேசுகிற சத்தம் கேக்குறது, ஆனா என்ன பேசுறாருன்னு கேட்கல. பட் அவருடைய சவுண்ட் நல்ல சத்தமா கேட்டுட்டே இருந்தது. They heard him speaking aloud but did not know what he was speaking. அதனால யாருமே கதவை தட்டவே இல்ல. Therefore nobody knocked the door. உள்ள பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியவே நின்னுட்டு இருந்தாங்க. They stood outside saying that he is speaking inside. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தம் குறைஞ்சிருச்சு. After some time that voice was lowered. அப்புறம் இவங்க நாக் பண்ணாங்க. And after that they knocked the door. அவர் வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னாரு. And he invited them in. உள்ள போனா ஒருத்தரையும் காணோம், இவர் மட்டும் தான் இருந்தாரு. When he went in there was none but he was alone. நீங்க ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேட்டாராம். He asked, is it long that you are waiting? ஆமா, நான் கொஞ்ச நேரம் முன்னால வந்தேன், பட் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நாங்க என்ன செஞ்சோம், வெளியே நின்னுட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. We were standing outside for a long time because he was speaking we were outside. அப்ப நீங்க அப்பமே வந்துட்டீங்களா? ஆமா, நான் காலையில வந்து ஆபீஸ்ல வந்ததுல இருந்து ஆண்டவர்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. Then he said, have you come before itself? I have been speaking with the Lord after come to office. அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு ஆண்டவர்ட்ட அவன் பேசிட்டு இருக்கான். நாட்டுல இப்படி இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, தனியா உட்கார்ந்து தேவனிடத்துல பேசுற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்திருக்கிறார். He being seated on that chair in that throne, he is telling that such a problems are existing in his country. நம்ம எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? How many of us are living such a life? தேவனோடு பேசுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? Is there a life wherein we are speaking with the Lord? ஒரு விசுவாசியாக இருந்துவிட்டு, ஒரு ஊழியக்காரனா இருந்துவிட்டு, தேவனுடைய சத்தம் கேட்க முடியாமல், தேவனுடைய சந்திப்பு இல்லாத, தேவனுடைய தயவு கிடைக்காத ஒரு வாழ்க்கை இருந்தால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் தோல்விகரமான நாட்கள். Being as a believer or a worker, if you could not hear the presence of, be in the presence of the Lord, or hear the voice of God, or find favor from the Lord, then these are the days which is desperate for you. ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவனோடு நடந்தான். Every day Enoch walked with the Lord. அதுபோல நீங்களும் தேவனோடு வயல்வெளியிலே தேவனோடு நீங்கள் நடக்கக்கூடியவளாய் மாற வேண்டும். Like this you should be in a place where you are walking with the Lord in the fields. சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, Zechariah chapter 10 verse 11, when இந்த வயல்வெளி என்று சொல்லுகிறது பயிர் உண்டாகிற ஒரு வாழ்க்கை. This field is a place wherein you will bring forth fruit. நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாது. We should not have a life these days wherein you cannot proceed in your life. அங்கே
பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவரவருக்கு தங்களுடைய வயல்களிலே பயிர் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see here, ask of the Lord for the rain to come, and the Lord shall send showers, and there will be grass in the field. பிரியமானவர்களே, உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? Dear beloved, how is your growth? உங்களுக்குள்ளே பயிர் உண்டாகிறதா? Is there a grass in you? வயல்வெளி என்று சொன்னால் அதுல பயிர் உண்டாக வேண்டும். If there is a field, there should be a grass. ஒரு சிலருக்கு மழை பெய்யுது, ஆனா பயிர் உண்டாகல, முள்செடி உண்டாகிறது. If some of them, the rain is showering, but there is no fertile the grass, but there is only thorns. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, in Hebrews chapter 6 when we read, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? அடிக்கடி பெய்கிற மழையை அந்த நிலம் குடிக்கிறது. The land is often drinking the rain which is poured. 7ஆம் வசனத்திலே அது பயிரை முளைப்பிக்கும் நிலம், அது ஆசீர்வாதம் பெறுகிறது. It is the land which is bringing forth its herbs and receiving the blessing from the Lord. 8ஆம் வசனத்திலே முள்செடியும் முள்பெண்டியும் நிலைக்கிறதோ அது சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதா இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. In verse 8 we see that the thorns and briars are grown in it, and it is whose end is only being burned. வயல்வெளி என்பது நம்முடைய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. The fields are showing a life wherein there is a progressing in our life. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி தேவை. There need to be a progress in our spiritual life. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்கு தேவை. We need the fullness of the life of Christ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in Luke's gospel 2nd chapter verse 8 when we read, இந்த வயல்வெளி என்பது மந்தை பாதுகாக்கப்படக்கூடிய இடம். this field is a place wherein the flock is preserved. அந்த வயல்வெளியிலே தங்கி அந்த மேய்ப்பர்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். In the field the watchmen were standing and they were grazing the flock. ஒரு தேவனுடைய பிள்ளை பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தால் அதுவே அது செழிப்பான ஒரு வாழ்க்கை. If a child of God is in a life of perseverance, that is a fertile life. சபைக்குள்ளே நீ இருந்தால் நீ பாதுகாக்கப்படுவாய். If you are in this church, then you will be preserved. வயல்வெளி என்பது சபையை நேசரோடு உள்ள ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. The field is showing a life wherein you are being with your beloved. இதெல்லாம் அவ மனதில இருந்தது. All these were found in her mind. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே. Such a life should be to us. ஒரு சிலருடைய சாட்சியை கேட்கும்போது நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுறோம், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு. When we hear some testimonies, we marvel at it. தேவதூதர்கள் யாக்கோபை சந்தித்தார்கள், நம்ம அதுக்கு பிரசங்கம் கேட்டிருக்கோமா? Have you heard the message that the angel of God are meeting Jacob? நம்ம அவன் ஏமாத்தனா, வஞ்சித்தான், சொத்தை எடுத்துக்கிட்டான், இதுதான் படிச்சிருக்கிறோம். ஆனா இன்னொரு லைஃப் அவனுக்கு இருந்துச்சு, கர்த்தர் அவனை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது. We only think that he is a deceiver, he is cheating everybody, and he is always deceiving people, but there is a life in him that the angels of God are meeting him. நகோமி மோவாபிய பெண் என்கிற அறிவு தான் நமக்கு கிடைக்கும். ஆனா அவளுக்கு கர்த்தருடைய கண்கள்ல, மற்றவருடைய கண்கள்ல தயவு கிடைத்த ஒரு வாழ்க்கை இருந்தது. We only have a thought that Naomi was a woman of Moab, but she found favor in the sight of the Lord and the people. இதெல்லாம் இவ மைண்ட்ல இருந்ததனால அவளுக்கு வயல்வெளியிலே ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது. When she had thought of all this, she had a desire of the springs of water. ஜெய ஜீவித்தை வாஞ்சியுங்கள். You should desire an overcoming life. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று பிலிப்பியருக்கு சொல்கிறார். In Philippians he says, whatever is good and just and whatever is lawful and good, you should always seek for it. கர்த்தர் உன்னை நடத்துகிற ஒரு வழி இருக்கிறது. There is a way wherein the Lord can lead you. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. You have such a life. ஆண்டவரோடு கைகோர்த்து நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life wherein you can walk hand in hand with God. ஆண்டவருடைய தயவு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life wherein you will find favor from the Lord. ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life wherein you will have a progression or a achievement to his life. தேவனுடைய பாதுகாப்பு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life of perseverance in the Lord. இதெல்லாம் அவ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்ததனால தான் தன்னுடைய புருஷன்ட்ட பெர்மிட் கேட்டு அவ இறங்கினாள். Since all these things were running in her mind, she asked the permission from her husband and she got out. வறட்சியை பத்தி அவளுக்கு அறிவு இருந்தது. She had a mind of drought. நம்முடைய ஜீவியத்துல வறட்சி இருக்கிறத பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். We know that we have a drought in our life. ஒரு சில பிள்ளைகளுக்கு குடும்பத்தினுடைய கஷ்டம் தெரியாது. Some children do not know the problem in their house. இவங்க பிறக்கும்போது அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும். When they were born, that family will become fertile. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருப்பாங்க. But the parents would have gone through all hardships and will come to this position. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க கஷ்டப்பட்டோம்னு சொன்னா இந்த பிள்ளைங்க அதை கேக்குற மைண்ட்ல இருக்குறாங்க. At some situation, if the parents would say that we have suffered a lot, will they have the mind to hear it? எந்த பிள்ளையும் பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்தை கேக்குற மாதிரி இல்ல, இதே பாட்டை பாடிட்டே இருக்காதுன்னு தான் சொல்லும். Now children are not in a mind to hear what the suffering the children and parents have gone through. They only say, you have always singing the song. இன்னைக்கு கல்வாரி சிலுவை நினைக்கிற விசுவாசி எத்தனை பேரு?
Now how many believers are meditating on the Calvary? அதனால தான் இவ்வளவு நல்லா இருக்குங்கிறது அந்த அறிவு அநேகருக்கு கிடையாது. They do not have the mind that because of that they are in a good position. இவளுக்கு வறட்சியை பத்தி ஒரு தெளிவான அறிவு இருந்தது. She had a clear mind about this drought. ஒரு சில குடும்பங்களிலே புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த கஷ்டத்தினுடைய வேதனை மனைவிமாருக்கு தெரியாது. 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. In some houses the husbands they are earning a lot, they are striving for it and laboring hard, but the wives do not know this, they will spend it easily. சில குடும்பத்துல மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த புருஷன் குடிகாரனா வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். In some houses the wives will earn a lot, will strive hard and earn and keep, but the husband as a drunkard he will come and empty all the money. ஒரு சில குடும்பங்கள்ல பெற்றோர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் இந்த இளைய குமாரராய் மாறி விடுகிறார்கள். In some houses the parents would have suffered a lot and have gathered some property, but the children are found like prodigal son. பிள்ளைகளுடைய பெற்றோருடைய கஷ்டம் பிள்ளைகளுக்கு புரிய வேண்டும். The suffering of the parents should the children understand. அப்பதான் அவங்க வந்து பொருட்களை நஷ்டப்படுத்த மாட்டார்கள். Only then they will not let their things to be at loss. அப்பதான் அவங்க வீணான செலவழிப்புகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். Only then they will not spend in vain. ஒரு சிலர்லாம் தங்களுடைய பெற்றோருடைய கஷ்டம் அவங்களுக்கு புரியறது இல்லை. Some of them do not understand the hardships of the parents. எவ்வளவு கஷ்டத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கறாங்கன்னு அவங்களுக்கு அறிவே கிடையாது. They do not know with what suffering they are making the children to educate. இந்த பெண்ணுக்கு வறட்சியை பத்தி ஒரு தெளிவான அறிவு இருந்தது. But this daughter had a clear mind about the drought. அதனால தான் கேக்குறா, ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு கொடுத்ததெல்லாம் வறட்சியா கொடுத்துட்டீங்களே அப்படினு ஒரு क्वेश्चन பண்றா. Therefore she questioned her father, I need a blessing because you have given everything drought to me. வறட்சின்னு சொன்னா அதுக்கு 3 தன்மை இருக்கிறது. Drought means there are 3 tendencies to it. அதனால தான் அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாங்கன்னு சொன்னா. Therefore she said, I do not want such a life, I want a spring of water. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, In Deuteronomy chapter 8 verse 5, 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, chapter 8 verse 5 verse 15, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? in that what we see, இந்த வறட்சியை தண்ணீரற்ற பாதை என்று சொல்லி இருக்கிறது. we see that this drought is a land which is without water. வறட்சின்னு சொன்னா சுத்தமா அங்க தண்ணியே கிடையாது. Drought means there is no water at all. அங்க வேதம் சொல்லுகிறது தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்தர வழி என்று சொல்லி இருக்கிறது. We see that it's a place of wilderness wherein there is no water and it is full of drought. உனக்கு தாகமும் தீராது, நிலத்துக்கும் தண்ணி கிடைக்காது. Your quenching of water will, your thirst will not be filled, neither will you receive water. தாகத்துக்கே தண்ணி கிடைக்கலனா நிலத்துக்கு எங்க தண்ணி கிடைக்கும்? You will, and because your thirst itself is not filled with water, how will the field receive water? இது கொடிய தரித்திரத்தை காண்பிக்கிறது. This shows the droughtness which is very harsh. ஒரு பெரிய வறட்சியை காண்பிக்கிறது. This shows a great drought. இந்த தரித்திரமான ஒரு வாழ்க்கையை நீ தேவனிடத்திலிருந்து மாற்றும்படியாக கேட்க வேண்டும். You should ask the Lord to remove this state of poverty in your life. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When you read Deuteronomy chapter 28, 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 22, when you read, இந்த வறட்சி ஒரு வாதை என்று சொல்லுகிறார். we see that this drought is a consumption. அது ஒரு வறட்சியினால் கர்த்தர் உன்னை வாதிப்பார். The Lord shall smite thee with consumption. யோசிச்சு பாருங்க. What you just think and see? இப்படிப்பட்ட ஒரு வறட்சின்னு சொன்னா மற்றொரு பகுதியில வியாதி வேதனையினால ஒரு வாதிப்பு உண்டாகிறது. We see this consumption is you have some sickness or you have some pain in it. இந்த வருஷமெல்லாம் வியாதி, இந்த வருஷமெல்லாம் வறட்சி, இந்த வருஷமெல்லாம் வேதனை, இந்த வருஷமெல்லாம் தாகங்கள் வாஞ்சைகள் தீர்க்கப்படாத இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாங்கிட்டு போறியா? Are you wanting to receive a life in this whole year which is full of consumption or full of sickness or full of pain, or a life wherein you are thirsty without water? ஒரு சாதாரண உலக மனுஷன் கூட இப்படி வேண்டான்றான். Even the worldly person will also fear with this. ஆனா விசுவாசிகள் பேசாம போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தர் நடத்துகிற பாதையை பற்றி தெளிவான அறிவுகள் இல்லை. But the believers are going steadily because they do not have the clarity of the word of God or the path that the Lord is leading them. ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்கும், உம்முடைய தழும்புகளை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி நீங்க சுகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. You should claim of the Lord for the healings, for by thy stripes I am healed, you should heal me, Lord. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய தாகம் தீர்க்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று கேளுங்கள். You ask of the Lord and say, ask of the Lord for the waters wherein your thirst is being quenched. யோபு 24ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When you read in Job chapter 24, 19ஆம் வசனத்திலே, in verse 19, இந்த வறட்சி உறைந்த மழையை பட்சித்து விடுகிறது. we see that this drought is consuming the snow.
எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think and see how it இந்த is. உறைந்த மலை என்பது வெண்மையான தன்மையை காண்பிக்கிறது. The snow shows a color of white. இந்த ஒரு பரிசுத்தத்தை கெடுக்கிறதுதான் இந்த வறட்சியினுடைய தன்மை. This drought is spoiling the life of holiness. 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In Psalm 51 verse 7 what do we read? உறைந்த மலையிலும் நான் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார். I will become whiter than snow. இந்த உறைந்த மலையில அந்த வெண்மை அந்த பரிசுத்த ஜீவியத்தை இந்த வறட்சி நஷ்டப்படுத்தி விடுகிறது. This holy life for the snow, this drought is destroying it. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். A child of God should be very careful in this matter. உன்னுடைய பரிசுத்தம் உன்னுடைய விசுவாசம் வறட்சியாக போய்விடக் கூடாது. Your holiness or your faith should not go at drought. பாருங்க அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்கலாமா? See that girl would be around 20 years. அவளுக்கு அந்த வயசு ஒரு குறிக்கப்பட்ட வாலிப வயதுதான். இந்த வயதிலேயே அவளுக்கு வறட்சியை பற்றி தெளிவான அறிவும் இருந்தது, வயல்வெளியை குறித்த ஒரு தெளிவான அறிவும் இருந்தது. She was a woman of youth and she had a good knowledge about the fertility and the drought. அதே நேரத்துல அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை குறித்த ஒரு வாஞ்சையும் அவளுக்குள்ளே இருந்தது. And she had the desire of the springs of water too. இரண்டு விதமான நீர்ப்பாய்ச்சல் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். I have already said that there are two kinds of springs of water. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது In reading in Isaiah chapter 58 11ஆம் வசனத்திலே verse 11 வறட்சியான காலங்களில் வாசியுங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது எல்லா வீட்லயும் எழுதி போட்டிருக்கோம். எல்லா வீட்லயும் ஏதாவது ஒரு அருவி மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அதுல இந்த வசனத்தை எழுதி வச்சு மாட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. All these verses are hung out in every houses with some boards. அப்படிதானே? தண்ணீர் ஓடுற மாதிரி ஒரு காட்சி, ஒரு சீனரி. அதுல எது எழுதி இருக்கும்? வற்றாத. அது அங்கேதான், அந்த தண்ணி கீழே வராது. வந்துருமா கீழே? அந்த வசனத்திலே தான் அங்கேயே தான் இருக்கும். அந்த சோத்திலே தான் இருக்கும். தண்ணி கீழே வராது. It will be as a picture will be as the watered land and this verse will be there and this water will never come out. அநேகருக்கு அப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது. Many of their life is like this. ஜஸ்ட் பாத்துக்கலாம். You can just see it. மற்றபடி அது வந்து உபயோகப்படுறது இல்ல. But it is never useful in any way. பிரியமானவர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? How is your life? இங்கே ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவேன். Here the Lord says that I will make you as a watered garden. இது எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. This is showing a little blessing. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். A child of God should be blessed and the purpose of God. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். It is delighting to bless the children of Israel. அதே நேரத்திலே and at the same time எரேமியா 31ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, reading in Jeremiah chapter 31 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when you read verse 12 அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? what is told here? உன்னுடைய ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிறார். That he is making your soul to be as the spring of water. எரேமியா 31:12. Jeremiah 31:12 அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அந்த இங்கே எழுத்தின் பிரகாரம் அல்ல, ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறுகிறது. Here it's not a little blessing but the soul is become a watered garden. இதத்தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தாரு. This was what running in her mind. நான் புருஷன் வீட்டுக்கு போறேன், அது கரெக்ட். It's good that I'm going to the husband's ஆனா house. எனக்கு ரெண்டு அனுபவம் வேணும். ஆத்துமாவிலும் சரி, எழுத்தின் பிரகாரமாவும் சரி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேண்டும். But I need two experiences, whether it be literally or in my soul I need watered garden. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். A blessing means every day we should be blessed. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Our children should be blessed too. நம்முடைய பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Our journey should be blessed. நாம் புசிக்கிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். The food that we eat and the water we drink should be blessed. நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Our house should be blessed. நமக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். And all that we have should be blessed. நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். The labor of our hands should be blessed. இப்படி எல்லாம் பலவிதமான வசனங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். Like this we can refer to many verses in the word of God. இப்பொழுது இதை பெற்றுக்கொள்ள அவள் கழுதிலிருந்து இறங்கினாள். To receive this blessing she lighted off her ass. பிரியமானவர்களே, அவளுடைய மைண்ட்ல அது ஓடிக்கொண்டே இருந்ததனால இப்ப கழுதையை விட்டு இறங்கினாள். Because this was running in her mind, she lighted off the ass. அருமையானவர்களே,
Dear beloved, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை பல பாதைகளிலே நடத்தலாம். in your life the Lord can lead you in many paths. நீங்கள் கழுதைகளில் ஏறி போய் கொண்டிருக்கலாம். You might be riding on an ass. உனக்கு வறட்சியை பற்றி ஒரு தெளிவான அறிவும் இருக்கலாம். You might have a clear mind about drought. வயல்வெளியை குறித்த ஒரு தெளிவான அறிவும் இருக்கலாம். You might have a clear mind about the fields. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை குறித்த ஒரு தெளிவான தன்மையும் உனக்கு இருக்கலாம். You might have a clear thought about the springs of water too. ஆனால் இந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், But if you have to achieve this experience, உன் வாழ்வின் வறட்சி மாறி நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை உனக்கு அமைய வேண்டுமானால், if the drought in your life should be changed and if you want the springs of water, உன்னுடைய மனதிலும் எண்ணத்திலும் ஆத்துமாவிலும் இருக்கிற அந்த வயல்வெளி உனக்கு கிடைக்க வேண்டுமானால், if you want the field which is full of water as a water தண்ணீரற்ற spring, பாதை உன் வாழ்க்கையிலே நீக்கப்பட வேண்டுமானால், if the life wherein there is no water is being removed from your life, பாதையான வாழ்க்கை உன்னை விட்டு நீக்கப்பட வேண்டுமானால், if the life of consumption should be removed from your life, பரிசுத்தத்தில் உள்ள குறைவுகள் நீக்கப்பட வேண்டுமானால், if there is the lacking in your holiness should be removed, கர்த்தர் சந்திக்கிற உனக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டுமானால், if you want a life wherein the Lord delights in you, ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கு வேண்டுமானால், if you want a life of preservance, தயவு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு தேவைப்பட்டால், if you want a life which is finding favor, ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நீ வாஞ்சித்தால், if you desire for a spiritual growth, ஆண்டவரோடு நடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை விரும்பினால், if you desire for a life wherein you can walk with God, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. you need something to do. அதுதான் கழுதையின் மேலிருந்து நீ இறங்க வேண்டும். You should light off from the ass. அந்த இறங்கின உடனே தான் தகப்பன் கேட்டான், என்னடா அவன் இறங்கிட்டான்னு சொல்லி ஓடி வந்து, மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். The father saw her lighting of the ass and asked, what do you want? யோசுவா 15:18 வாசியுங்கள். In Joshua 15:18 we read this. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவை பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். பாருங்க, கழுதை மேல இருந்து இறங்குறா. இத பார்த்த உடனே அவ தகப்பன் ஓடி வந்துட்டான். உனக்கு என்ன வேணும், ஏன் இறங்குறேன்னு கேட்டான். As she lighted off from the ass, the father came running and asked her, what do you want? நீ கழுதையிலிருந்து இறங்குனாதான் உனக்கு அடுத்த கொஸ்டின் கேட்கப்படும், உனக்கு என்ன வேண்டும். Only when you light off the ass, the next question will come to you, what do you want? அந்த இறங்குறத பார்த்த உடனே இவன் தகப்பன் ஓடி வந்துட்டான். எதுக்கோ இறங்குறாளேன்னு சொல்லி. The father saw her lighting of the ass and immediately he came running to நீங்க her. யோசிச்சு பாருங்க. Just think and see. உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நான் இதுவரை சொன்னதான வறட்சி நீங்கி ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு அனுபவமும் ஒரு வயல்வெளியான வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சர்வீஸ்ல இருந்து உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால், if from this service you have to live a life wherein your drought is removed and the springs of water, a life should be found in you. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது, அவள் இறங்கினது போல நீ ஏறி இருக்கிற கழுதையை விட்டு இறங்க வேண்டும். What you have to do is, as she lighted off the ass, you come out of the ass which you are riding on. சகேயுவை சந்திச்ச உடனே கர்த்தர் சொன்னார், நீ சீக்கிரமாய் இறங்கி வான்னு சொன்னார். When the Lord met Zacchaeus, he said, you haste and come down. நீ போய் காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டா காரியம் ஆக போறது இல்ல. If you go sit on the sycamore tree, there is nothing possible. உன் மைண்ட்ல ஒரு வயல்வெளி இருக்கு, நல்லது. It's good that you have a field in your mind. உன் மைண்ட்ல ஒரு வறட்சி நீங்கணும்ங்கற ஆசை இருக்கு, நல்லது. It's good that your mind is thinking that the drought should be removed. உன் மைண்ட்ல ஒரு நீர்ப்பாய்ச்சல் இருக்கிறது, நல்லது. You have a spring of water in your mind, that is good. விசுவாசத்துல நிக்க வேண்டும் நீ ஆசைப்படுகிறாய். You desire to stand for faith. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாய். You desire to live a holy life. எல்லாரோடு சேர்ந்து செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாய். You want to coincide with everybody and walk. பிரதிஷ்டையோடு வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாய். You want to live with a life of consecration. ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாய். You want to live a faithful life. ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய். You want to live a life of testimony. நல்லது. It's good. ஆனால் நீ இறங்க வேண்டிய காரியத்திலிருந்து இறங்காத பட்சத்துல எல்லாம் மைண்ட்ல தான் இருக்குமே தவிர செயல்ல வராது. But unless you light off from the things that you have to, it will be only in your mind, not come in actions. இந்த கழுதையிலிருந்து இறங்குவதற்கு நான் 4-5 காரியங்களை சொல்லுகிறேன். I tell you 4 or 5 things to light off from the ass. இதிலிருந்து நீ இறங்கி வந்தாதான் காரியம் ஆகும். Only if you light off from these things, these will happen. யோபு 39ஆம் அதிகாரம், In Job chapter 39, 5ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது verse 5, when we read, இந்த கழுதையினுடைய ஒரு தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. we see of a tendency of an ass. காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? காட்டு கழுதையை தன் இச்சையாக திரிய விட்டவர் யார்? Who is the one who made the ass to go on its own? இந்த கழுதை என்பது தன்னிச்சையாக திரியக்கூடியது. This ass has tendency to walk by itself. யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கேவலத்தை உண்டு பண்ணுகிறார்? Who is bringing shame to the father? தன் இச்சையின்படி செய்ய தன் இஷ்டப்படி விடப்படுகிற ஒரு மகன் தான் பெற்றோர்களுக்கு கேவலத்தை உண்டு பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The son who is left to walk on his own accord is alone, bringing shame to parents. இங்கே கழுதையை விட்டு இறங்க வேண்டும் என்று சொன்னால் தன்னிச்சையாய் திரிகிற சுயமாய் சுற்றி
திரிகிற சுயமான தன்மையிலிருந்து நீ வெளியே வர வேண்டியது அவசியம். Here, if you have to light of the ass means when walking according to your own self and your own accord, you should come out of this. தன்னிச்சையாய் திரிகிற ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. We should not have a tendency where we will walk by our own self. பிரிந்து போகிறவன் தன் இஷ்டப்படி நடக்கவே விரும்புகிறான். One who is departing wants to go by his own. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறவன் தன்னிச்சை உள்ளவனாக இருக்கக்கூடாது. அவன் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். One who has to be a child of God should not walk on his own or walk freely, but he had to be in the control of God. இயேசு என்ன சொல்லுகிறார்? What does Jesus say? நான் சுயமாய் வரவில்லை. I did not come on my own. சுயமாய் பேசவில்லை. I did not speak of my own. சுயமாய் கிரியை செய்யவில்லை. I did not work by my own. அவர் தெளிவா அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. He clearly speaks these words. நான் சுயமா பேசவே மாட்டேன். I will not speak my own. சுயமாய் கிரியை செய்ய மாட்டேன். I will not work by my own. சுயமாய் எங்கேயும் நான் வர மாட்டேன். I will not come on my own to any place. பேச்சோ செயலோ போக்குவரத்துகளோ எதுவுமே எனக்கு சுயமாய் கிடையாது. Whether it's words or actions or going out anywhere, it's not by my own. ஆனா இந்த கழுதை அப்படி அல்ல. அது தன்னிச்சையா போயிட்டே இருக்கும். But this ass is not like this. It was left free to go anywhere. இந்த ரோடுகள்ல நீங்க சில கழுதைகளை பார்க்கலாம். You can see some asses on the roads. காலை கட்டி வச்சிருப்பாங்க. Their legs will be tied. அது பார்த்தா பரிதாபமா இருக்கும். It will look very sad. எதுக்கு? Why for? இது நொண்டி கால் ரெண்டு காலையும் சேர்த்து கட்டி வச்சிருப்பான். பாத்தீங்களா? அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது இறையே தேட ஆரம்பிக்கும். Both those legs will be bound together and with very hardship it will seek for its prey. நமக்கு பார்த்தா பயங்கர கஷ்டமா இருக்கு. We will feel sad when we look at it. ஆனா ஓனர் அத கரெக்ட்டா தான் கட்டி வச்சிருக்கான். But it's good that they are tying its legs. Why so? அவுத்து விட்டா அது அவனுக்கு கிடையாது. If it is let loose, it's not his. அவ்வளவுதான். It's gone. நீங்க அவுத்து விட்டுட்டீங்கன்னா அது அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள சாத்தாங்குளத்துல நிக்கும். If you should let loose and in 1 hour it will be in Satankulam. அதுக்கு ஓனர் அது இதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது மாதிரி போயிட்டே இருக்கும். It will not be bothered about its owner. It will just go on. காட்டு கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவன் யார்? Who has let loose the wild ass? ஓ இஷ்டத்துக்கு நீ திரிஞ்சிட்டு இருந்தேனா, உனக்கு தெய்வீகம் இல்லன்னா, தேவனுடைய கட்டுப்பாட்டுல பரிசுத்த ஆவி நடத்துதல் இல்லன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. If you go on your own, if you do not have the control of the Lord, or if you are not bound with the Lord, then you cannot receive the blessing. இந்த தன்னிச்சையாய் திரிகிற தன்மையிலிருந்து நீ இறங்கி வா. You come down from the ways when you are walking by your own self. அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது, Nextly, the Gospel of Mark, 11ஆம் அதிகாரம் chapter 11, 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 2, when we read, அங்கே ஒரு கழுதையை பத்தி சொல்லி இருக்கிறது. we read of an ass out here. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். இந்த கழுதையினுடைய ஃபேமஸ் என்ன தெரியுமா? What is the fame of this ass? அதுக்கு உள்ள பெருமை என்ன தெரியுமா? ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை. This is the colt wherein no man has ever sat. அப்படின்னா என்ன அர்த்தம்? That means ஒருவனும் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. nobody can control me. யாருக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். I will never obey to anyone. இதுவரைக்கும் யாருமே என்ன செய்யல, கிட்ட போகல. ஏன்னா கிட்ட போனா என்ன செய்யாது? சொல்லுங்க. கழுதையினுடைய ஃபேமஸ் என்னன்னா, முன்னால போனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் கட்டி விட்ட பிறகு எப்படி இருக்கான்னு. அடப்போய முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா உதைக்குதுமா. அப்ப மனைவி யாரும் ஆயிட்டான்னு அர்த்தம். கழுத்துல கட்டும் போது அது வேற ஆளா இருந்துச்சு, இப்ப எப்படி ஆயிருக்கு? டிரான்ஸ்பிகரேஷன் மாறும் ஆயிருக்கு. Some of them, when they are getting married, after their marriage they say that she is not to be bound by anybody, because if it has to go forward it will bite, and if it goes behind it is kicking, and therefore it has no control. இது வீண் பெருமையை காண்பிக்கிறது. This shows a pride. ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை. That is a colt wherein never man had sat. யாரும் இதுவரைக்கும் அப்படி ட்ரை பண்ணவே இல்ல. Nobody has gone to train it. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வீண் பெருமைகள் இருக்கிறதா? Have you got vain pride like this? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். God is resisting the proud. பெருமை உள்ளவனை வைத்து கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. Those who are proud, the Lord cannot do anything with him. பெருமை உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாது. Those who are proud can never receive goodness of the Lord. இந்த தன்மையிலிருந்து நீ இறங்கி வர வேண்டும். You should come down from this tendency. அவள் அந்த கழுதையை விட்டு இறங்கினாள். She got down from the ass. உன்னுடைய ஜீவியத்துல சில கட்டுகள் இருக்கிறது, அது அவிழ்க்கப்பட வேண்டும். The bonds which are found in your life should be removed. கட்டுகள்ல இருந்து நீ வெளியே வர வேண்டும். You should come out of that bindings. பலவிதமான கட்டுகளுக்குள்ள நீ கடந்து கொண்டு உன்னை அவிழ்க்காத பட்சத்துல உன்னுடைய ஜீவியம் பெருமையிலே நஷ்டப்பட்டு போய்விடும். You being bound by many bindings, if you are not being removed, if you are not let loose, then your life will go vain. உனக்கு ஜாதியில பெருமை இருக்கலாம். You will have a pride concerning படிப்புல பெருமை இருக்கலாம். You will have a pride concerning your அழகுல education. பெருமை
பெருமை இருக்கலாம். You will have a pride of your beauty. உன் திறமையில பெருமை இருக்கலாம். You will have a pride of your cleverness. சபையை குறித்த பெருமை இருக்கலாம். You will have a pride of your church. உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை குறித்து பெருமை இருக்கலாம். You will have a pride of your faith life. உன்னுடைய தசம பாகத்தை குறித்து உனக்கு பெருமை இருக்கலாம். You will have a pride of the tithes. உன்னுடைய உபவாச ஜீவியத்தை குறித்து பெருமை இருக்கலாம். You will have a pride of your fastings. அந்த பரிசேயனுக்கு இந்த பெருமைகள் எல்லாம் வரிசையாக இருந்தது. The Pharisee had the pride of all these. இங்கே சொல்லி இருக்கிறது உன்னுடைய கழுதையை விட்டு நீ இறங்க. You hear it said you light off from the ass. உனக்கு இருக்கிற பெருமையை விட்டு முதலாவது உன்னுடைய தன்னிச்சையான போக்கிலிருந்து நீ இறங்கி வா. Firstly you come down from the state wherein you are walking of own accord. ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு வா. You come to the state wherein you are led by the Spirit. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். Those who are led by the Spirit of God are called the children of God. இரண்டாவது உனக்குள்ள இருக்கிற பெருமையை விட்டு இறங்கி வா. Secondly you come down from the state of pride. அப்பதான் கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்தவே முடியும். Only then can the Lord make use of you. அது அவிழ்த்து வந்த பிறகுதான் கர்த்தர் அதை யூஸ் பண்ணார். Only after losing him the Lord made use of him. நீ அதை விட்டு இறங்கினா உனக்கு வயல்வெளியின் ஆசீர்வாதம் உண்டு. If you should light off from it then you will have the springs of water. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 9 இங்கே சவுலுடைய தகப்பனுடைய கழுதைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. Here we see the asses of Saul's father was lost. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் காணாமல் போய் விடுகிறார்கள். Today many believers are being lost. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல காணாம போயிடுறான். They are lost in Sunday service. பைபிள் ஸ்டடில காணாம போயிடுறாங்க. They are lost in the Bible studies. காத்திருப்பு கூட்டத்துக்கு காணாம போயிடுறாங்க. They are lost in the tarrying meetings. அப்படிதானே? இன்னைக்கு காணாமல் போன தன்மையில இருந்து நீ இறங்கி வர வேண்டும். You come down from the state wherein you are lost. ஒரு சிலர்லாம் தெய்வீகத்தை இழந்து விட்டார்கள். Many of them have lost the divinity. அந்த காணாமல் போன கழுதை It's a ass which is lost. அது எதை காண்பிக்கிறது? What does it show? பாடுபடுகிற ஜீவியம். The life of striving. இன்னைக்கு अनेகருக்குள்ள அது இல்லவே இல்ல. Many of them do not have this. கர்த்தர் நிமித்தம் பாடுபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. They do not want to suffer for the name of the Lord. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ வந்த பின்பு நீ பாடுகள் பட வேண்டும். After coming to your spiritual life you should suffer. காணாமல் போய் விட கூடாது. You should not be lost. ஒரு விசுவாசி காணாம போய்ட்டா என்ன அர்த்தம்? If a believer is lost, what does it mean? அவன் உலகத்துல இருந்தாலும் செத்து போய்ட்டான்னு அர்த்தம். Even if he is in the world, it means that he is dead. அந்த இளைய குமாரன் போய் விட்டான். The prodigal son went out. அவன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் என்ன சொன்னான் தெரியுமா? After he came back, what does the father say? இவன் காணாமல் போயிருந்தான். He was once lost. இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டான். But now he is found. அவன் மரித்தான். He was dead. இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான். Now he is come alive. அப்படியானால் நீ உன்னுடைய ஜீவியத்துல தேவ சமூகத்தை விட்டு நீ விலகினேன்னு சொன்னா நீ காணாமல் போன ஒரு கழுதை. If you have departing from the presence of God, then you are a lost ass. அதுல ஒரு தயாரி இருந்தானா என்ன இருக்கும்? And what will happen if he is like this? இவனும் காணாமல் போன லிஸ்ட் தான். He will also be in the lost list. இப்படி காணாமல் போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க உலகத்துல. Like this many of them are in this world who are lost. பேப்பர்ல டெய்லி போடுவாங்க காணவில்லை காணவில்லை காணவில்லை. அது குழந்தைகள் தான் போடுறான்னு பார்த்தா பெரிய ஆளுங்களையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. Every day they used to put in the papers that they are not found when it is children, it's also adults also. ஏதோ புது விசுவாசி தான் 2 வாரம் வரல 1 வாரம் வரலனா இவன் இங்கேயே பிறந்த வளர்ந்தவன் இவனையே காணாம போய்ட்டான். Maybe the newcomers new believers only are not found, but he is born and brought up in this church itself, he is not found. இந்த காணாமல் போன தன்மையிலிருந்து நீ இறங்கி வர வேண்டும். You should come from the life wherein you are lost. நீ சபையில எப்பொழுதும் காணக்கூடியவனாய் இருக்க வேண்டும். You should be always be found in the church. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பு வேணும்னு சொன்னா நீ தொலைஞ்சு போயிட கூடாது. If you want springs of water in the church, then you should not be lost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நியாய தீர்ப்பிலிருந்து தப்ப வேண்டுமானால் நீ கழுதையை விட்டு இறங்க வேண்டும். If you should escape from judgment, then you should come down from the ass. முதலாம் சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 25 அங்கே நாபாலுடைய குடும்பம் நியாய தீர்ப்புக்கு நேராக போனது. We see the family of Nabal went towards judgment. தாவீது சொன்னான் பொழுது விடியறதுக்குள்ளே அவனுடைய வீட்ல ஒரு நாய் கூட உயிரோடு இருக்காதுன்னு சொன்னான். David said that before the dawn there will not be a dog left in his house. அவன் அப்படிதான் சொன்னான். That is what he said. பொழுது விடியறதுக்குள்ள அந்த வீட்ல ஒரு நாய் இருந்தா என்னிடத்துல வந்து கேளுன்னு கேட்டான். Before it is morning, if there be a dog left in his house, then you can ask of me. அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வர வேண்டிய ஒரு நேரம். It was a state when he should receive such a இந்த judgment. நேரத்துல அபிகாயில் ஒரு கழுதையில் ஏறி ஓடி போய் கொண்டே இருந்தாள். At this time Abigail was riding on an ass. அவ்வளவு வேகமாக போய் கொண்டிருந்த பொழுது As she was riding fast, இப்ப தாவீதை பார்த்து விட்டாள். she saw David. 1 சாமுவேல் 25:23 பார்க்கும் பொழுது When we read 1 Samuel chapter 25 verse 23, அவள் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கினாள். she hasted and lighted off the ass. நீங்க நியாய தீர்ப்புக்கு நேராக போய் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை விட்டு நீ தீவிரமாய் இறங்கி வந்தால்தான் உனக்கு வயல்வெளி கிடைக்கும். இல்லாவிட்டால் ஆக்கினை தீர்ப்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. Only when you haste and light off the ass from a life wherein you are going towards judgment, you will receive the favor from the Lord, or else you will be judged. தாவீதன் சொன்ன உடனே அவ இறங்கிட்டா. When it was said David, she lighted off the ass. அதுதான் ஒரு
தெய்வீகமான பிள்ளைகளுடைய அடையாளம். That is the sign of the divine children of God. ரெபெக்காள் ஒட்டகத்துல வந்து கொண்டிருந்தாள். Rebecca was riding on a camel. தூரத்திலே ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். Afar off she saw a man. எலியேசர் அதை பார்த்து விட்டான். And Eliezer saw it. இப்பொழுது ரெபெக்காளும் அதை பார்த்து விட்டாள். Now Rebecca also saw him. அவ சொன்னா தூரத்துல ஒரு ஆள் வராரு யாருன்னு கேட்டான். She asked as to who it was who was coming afar off. உடனே அந்த எலியேசர் சொன்னா அவர்தான் என்னுடைய எஜமானுடைய குமாரன் உன்னுடைய புருஷன் என்று சொன்னான். Immediately Eliezer said that he is the son of your master and he is your husband. அவ்வளவுதான். சொன்ன உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கிட்டா சரட்டு. As he said that, she got up from the air. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதம் வேணும்னா நியாயத்தீர்ப்புக்கு நீ போறதுக்கு முன்னால நீ கழுதை விட்டு இறங்கிரு. If you need a blessing, then before going to judgment, you light off the ass. அவள் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கினாள். She hasted to light off the ass. அன்றைக்கு நியாயத்தீர்ப்பு நிறுத்தப்பட்டது. And the judgment was stopped that day. நீ கழுதை விட்டு இறங்கினால் நீ நியாயத்தீர்ப்பின் வாழ்க்கையை விட்டு நீ இறங்கினால் உனக்கு வயல்வெளி செழிப்பு நீர்ப்பாய்ச்சல் கிடைக்கும். If you will light off from the ass or from the life of judgment, then you will have the spring of water of fertility of the field. இன்னொரு புது கழுதை ஒன்னு இருக்கு. Another new ass is there. என்னாகமம் 22:28. Numbers 22:28. இது பேசும். This ass will talk. இப்படி யாராவது எங்கயாவது பாத்திருக்கீங்களா? Have you seen an ass speaking? கிளிக்கு ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லி கொடுத்தா பேசும். If you would tell the parrot, then it will talk. ஆனா இங்க கழுதையே பேசியது. But here the ass spoke. இது பேசும் கழுதை. This is the ass which will speak. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பேச்சை குறைச்சிட்டானா அவனுக்கு ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். If a child of God should lessen the talks in his life, then there will be blessing coming to him. என்னாகமம் 23ல நாம் 28ல நாம் இதை பார்க்க முடியும். In chapter 22 of Numbers and 28 verse we see this. என்னாகமத்துல நாம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நாம் இதை பார்க்க முடியும். Numbers 22:28 we see this verse. கர்த்தர் அவருடைய வாயை திறந்தார். The Lord opened the mouth of the ass. அது பேச ஆரம்பித்து And விட்டது. it began to speak. இந்த பேசுறதை நீங்க நிறுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். இது பேச பேச அடி வெளுத்துட்டான். As the ass was speaking, he got beaten. அது பேச ஆரம்பிச்ச உடனே அடி விழுந்துட்டு இருக்கு. இவன் பேசின உடனே திருப்பி அது அவன் சொல்றான் என் கையில பட்டயம் இருந்தா அவனை கொன்றுவேன்னு சொல்றான். And he is telling, as he is speaking, he is beating it and said, if I had a sword in my hand, I will beat, I will export you. எதிர்த்து பேசுறது, கூட பேசுறது, நியாயம் பேசுறது, இந்த கழுதையை விட்டு நீங்க இறங்கி வாங்க. You speaking towards another person and you speaking judgment, you should come out of this ass. நல்லதோ கெட்டதோ நலமானதையும் பேசாமல் நீ ஊமையாயிரு. Whether it is good or bad, you should not speak, you be silent. நீ எதிர்த்து பேசாத. You should not speak against them. நியாயம் பேசாத. You should not judge yourself and speak. முறுமுறுக்காத. You should not murmur. உன்னை நீதிமானா காட்டுறதுக்காக நீ பேசாத. To justify yourself, you should not speak. நீ இதெல்லாம் பேச உன்னுடைய ஜீவிதத்துல வறட்சி தான் வருமே தவிர வயல்வெளி வராது. As you keep on speaking, you will have only a drought but not a field. அவர் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். He was as a dumb lamb. அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். He opened not his mouth and he was as a dumb lamb. அப்பொழுது அந்த பிலாத்து கேக்குறான் நீ ஒண்ணும் பேசுறது இல்லையா? Then the Pilate asked him, do you not speak anything? அவர் பேசாமல் இருக்கிறதை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். He was marveled because he did not speak. அவர் மௌனமா இருந்தார். He was very silent. எல்லாம் முழு கூட்டமும் சேர்ந்து அவருக்கு விரோதமா பேசினாங்க. All the full gathering was speaking against him. அவர் மௌனமா இருந்தார். He was dumb. புத்திமான்கள் இந்த காலத்துல மௌனமா இருக்க வேண்டும் என்று வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. The word of God says that the wise people should remain dumb. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீ முன்னேறணும்னு ஆசைப்பட்டீனா மௌனமா இரு. If you want to progress in your spiritual life, you remain dumb. நீ பேசுற அந்த கழுதையை விட்டு நீ இறங்கி. You light off from the ass which speaks. பேசுகிற தன்மையை விட்டு நீ இறங்கி வா. You come out from the experience of speaking. பெரிய நியாயம் பேசாத. Do not justify yourself. மத்தேயு 27:13-14 பார்க்கும் பொழுது Matthew 27 verses 13 and 14. இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களே நீ அவைகளை கேட்கவில்லையா? They are accusing you, do you not hear it? அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. But he did not answer them a word. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். Therefore the governor marveled greatly. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? You are all children of God. நீங்க இந்த காலத்துல மௌனமா இருக்கணும். These are the days when you have to remain ஒரு dumb. தேவனுடைய பிள்ளை அவசியம் இல்லாம பேசாதீங்க. A child of God should not unnecessarily speak a word. நீங்க பேசுகிற கழுதையை விட்டு இறங்கி வாங்க. You light up from the ass which speaks. பேசுற கழுதையை அடிதான் வாங்கிட்டே இருக்கும். Only the ass which is speaking will only get beatings. இந்த புருஷன் அடிச்சிட்டான்னு சொல்றவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்றது என்னன்னா நீ ஏன் பேசி அடி வாங்குற? பேசாம இரு. From those who are beaten by their husband, I say, why you are speaking and getting beatings, you do not speak. சில விசுவாசிகள் வீடுகள்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. In some believers' houses, they are suffering a lot. அவிசுவாசிகள் வீடுகள்ல கஷ்டப்படுறாங்க. In the unbelievers' house, they are suffering a lot. விசுவாசிகள் வீட்ல அடி இருந்துச்சுன்னா அடிக்கிற ஆளுக்கு ராபோஜனம் கிடையாது. If in the believers' house they are beating, then the person who is beating will never receive communion.
புருஷன் தன் மனைவியை அடித்தால் அவனுக்கு ராபோஜனம் கிடையாது, அவனே எந்திரிச்சு போயிரணும். If the husband is beating his wife, he will not be given communion, he should get up and go. நாங்க ட்ரெய்னிங்ல இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன சண்டை நடந்தது. When I was in training, there was some confusion and fighting in a house. அப்போதைய chief pastor அப்போ ஒரு கம்யூனியன் நடத்தி கொண்டிருந்தார். Then the chief pastor was holding a communion. அப்பொழுது அந்த குடும்பத்துல அந்த சகோதரன் வந்திருந்தார். Then that brother of that house had come. உடனே நீங்க ராபோஜனம் எடுக்கணும்னா அடிச்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். If you have to take communion, you should ask for forgiveness that what you have beaten is wrong. சரின்னு சொல்லி அவர் வந்தார். Then he said all right and he came. முன்னால வந்து மன்னிப்பு கேளுங்க. He came forward to ask forgiveness. அந்த சகோதரன் எழும்பிட்டு இவ இப்படி எல்லாம் பண்ணுனா எது கவுண்டர் கொடுக்கிறார், என்னென்ன நடந்துச்சுங்கறதை சொல்ல ஆரம்பிச்சார். He is contestating what all his wife has done. உடனே பாஸ்டர் சொன்னார், அதெல்லாம் நான் கேட்கல, அடிச்சது தப்புன்னு சொல்லுன்னு சொன்னார். Then immediately pastor said, I did not ask for all this. எதுக்கு அடிச்சேன்னு சொல்லணும்ல, எதுக்கு அடிச்சேன்னு சொல்லணும்னாரு. Not to say that why you are beaten. எதுக்கு அடிச்சேன்னு சொல்றது இங்க சொல்ல ஸ்டேஜ் கிடையாது, அடிச்சது தப்புங்கிறது மட்டும் ஒத்துக்கோன்னு சொன்னார். This is not the place to say why you have beaten, but you say that what you beaten is wrong. கூட்டம் பெரிய ட்ரெய்னிங் சென்டர், அவ்வளவு கூட்டத்துல அவர் சொல்றாரு, அப்ப நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. It's a big training center. Then he said, then you are supporting her. உனக்கு அறிக்கை செய்ய முடியலையா, வெளியே போன்ட்டார். If you cannot confess, you get out, he said. தன் குறைகளை ஒத்துக்கோ, அவ செஞ்ச தப்புன்னு சொன்னா அது அறிக்கை. You accept your faults and say that if what she's done is wrong. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. He has never hated his own self. கல்யாணம் கட்டும்போது ரெண்டும் ஒரே சரீரம்னு சொல்றான். ஒருத்தன் சரீரம் தன்னையே டம்மு டம்முன்னு அடிச்சானா அவனுக்கு பேர் என்ன, பைத்தியக்காரன் சொன்னாரு. When they're getting married, we say that both of them are becoming one body. If one should beat his own body, then he's mad. 2 நிமிஷத்துல அவரை வெளியே தள்ளிட்டாங்க, ராபோஜனம் நடந்தது. In 2 minutes he was cast out and the communion took place. அதே நேரத்துல பேசுகிறதை இந்த கழுதைகள் நிறுத்த வேண்டும். And at the same time this ass should stop talking. அந்த கழுதையின் தன்மையில இருந்து நாம் இறங்கி வர வேண்டும். We should come down, light off from the ass which is there. எல்லா கழுதையும் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? If all the asses should speak, how it will be? பிலேயாமின் கழுதை பேசிருச்சு, பரவாயில்லை. Balaam's ass spoke, that's okay. அது தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தடுத்தது. It just stopped the tendency of that prophet. நாம் இந்த நாட்கள்ல நியாயம் பேசுகிற தன்மையை விட்டு இறங்கி வர வேண்டும். We should come down from the state wherein we are justifying ourselves. ஒன்று தன்னிச்சையாய் திரிகிற தன்மையை விட்டு இறங்கி வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். If you should come out of the as which is let loose, then you will receive blessing. வீண் பெருமைகளை விட்டு இறங்கி வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். If you should come out from your vain pride, you will receive blessing. நியாயத்தீர்ப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு இறங்கி வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். If you should come out from the life which is going towards judgment, you will receive blessing. தொலைந்து போன வாழ்க்கையை விட்டு இறங்கி வந்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். If you should come out from the life which is lost, you will receive blessing. பேசும் தன்மையை விட்டு இறங்கி வந்தால், நியாயம் பேசுகிற, எதிர் பேசுகிற, சண்டை போடுகிற இந்த தன்மையை விட்டு இறங்கி வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். If you should come out of the place wherein you are speaking or justifying or fighting, then you will receive blessing. ஆதியாகமம் 49ல ஒரு கழுதை இருக்கிறது. Genesis 49 we see an ass. 14ஆம் வசனத்திலே verse 14. இசக்காரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? About Issachar, what does the word of God say? ஆதியாகமம் 49:14. 49:14. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. இசக்கார்னா அது கழுதை பேர் கிடையாது, ஒரு ஆள் பேர் அது. Issachar is the name of a person. யாக்கோபினுடைய மகன். He is the son of Jacob. ஆனா அவன் கேரக்டர் என்ன? But his character was, அவனுடைய சுபாவம் என்ன? what is his nature? அவன் ஒரு பொதி சுமக்கக்கூடிய கழுதை. He is an ass which is bearing burdens. இந்த பொதினா என்னது? What does the burden mean? இந்த அழுக்கு துணியை சுமக்கிற ஒரு கழுதை அவன். It is a carrying dirty clothes. அப்படிதான் சொல்லிருக்கு, அவன் பொதி சுமக்கக்கூடிய கழுதை. He is a ass which is carrying burdens. இதுதான் अनेகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. This is what found in many people's life. எனக்கு अनेகர் பழைய காரியங்களை சுமந்துக்கிட்டே இருக்காங்க. Many of them are carrying old things in their life. கல்யாணத்துக்கு முன்னால உள்ளது, கல்யாணம் நடந்த பொழுது, கல்யாணத்துக்கு பின்னு, குழந்தை பெற்ற பின்பு, விருந்துக்கு போன பொழுது, சாவு வீட்டுக்கு போன பொழுது, கல்யாண வீட்டுக்கு, ஒவ்வொரு இன்சிடென்ட் அப்படியே மைண்ட்ல இருக்கு பழசெல்லாம். Before the wedding or after the wedding, at the time of wedding or after giving birth to children, everything is in their mind. இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லேசா தூண்டி பாருங்க, சீண்டி பாருங்க. பிரதர் உங்க வீட்டுலன்னு சொன்னா போதும், உடனே சொல்லுவான், அப்ப இருந்து அப்படியே லிஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த பொதி இங்க இந்த கழுதை சுமந்துகிட்டே இருக்கு. If we should ask of their wife, then immediately they will bring a big story because this ass is carrying on burdens. ஒரு சில காரியங்களை சொன்னா கொஞ்சம் கேளுங்க, நாங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா நம்மள. Many of them, if they should advise them, then they'll say you can listen to me because if I tell you from the beginning only you can understand. எப்படி இருக்கும்? இவன் ஆரம்பத்துல இருந்து 1932 ஸ்டார்ட் பண்ணானா 2012க்கு எப்ப வர்றது அவன்? From 1932 if you should start, then when will he come to 2012? இந்த பொதிகள் எல்லாம் நீங்க ஓரங்கட்டணும். இந்த தன்மையில இருந்து நீ இறங்கி வா.
You should just put out these burdens and come down from the task. இந்த பொதி சுமக்கிற தன்மை பழைய குப்பைகள் எல்லாம் சுமந்துக்கிட்டே அலையாத. Do not carry old garbages with you. போகும்போது பார்த்தா பழைய துணியா போயிட்டு இருக்கும், வரும்போது கொஞ்சம் துவைச்சு வெளுத்ததா வரும். You can see the dirty clothes that it's carrying and coming back it will திருப்பி போனா அடுத்த வாரம் பார்த்தா திருப்பி என்ன செய்யும்? அடுத்த பொதி சுமக்கிறது என்னது? 2 பொதி. அடுத்து திருப்பி இதே கதை தான், அழுக்கு துணி தான். Again the next week it is carrying dirty clothes which are 2 burdens and it's coming. மறுபடி நீங்க இந்த உலக கவலைகளை சுமக்காதிருங்கள். Again and again do not carry with you the cares of this world. உலக கவலை உன்னுடைய இருதயத்தை ஒடுக்கும். The cares of this world will just put your heart to faint. இந்த பொதி சுமக்கிற வேலை உனக்கு தேவையில்லை. இசக்காரே, அது உனக்கு தேவையில்லை. Oh Issachar, it's not good for you to carry burdens. இசக்கார்னு சொன்னா எவ்வளவு அருமையான ஒரு பேரு. Issachar is a good name. அவன் எவ்வளவு நல்லா இருக்க வேண்டும். How good he should be. இது தகப்பன் சொன்னது, அவன் கழுதன்னு. ஆனா ஊழியக்காரன் அவனுடைய லைஃபை மாத்தினான். The father said that he is an ass, but the man of God changed his name. தகப்பன் அந்த பிள்ளையை பார்த்து இசக்காரை பார்த்து சொல்றான், 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. Looking unto Issachar, the father said that he is a strong ass couching between 2 burdens. ஆனா உபாகமம் 33ல தேவனுடைய மனிதன் அவனை பத்தி என்ன சொல்லுகிறான்? But Deuteronomy 33rd chapter, what does the man of God say about him? இசக்காரே, உன் கூடாரங்களில் தங்குகையிலே நீ சந்தோஷமாயிரு. Oh Issachar, you be happy with the ones who are residing in your tabernacle. எப்படி வாழ்க்கை மாறிடுச்சு பாத்தீங்களா? See how his life has changed. உன்னுடைய வாழ்க்கையில பொதி சுமக்கிற வாழ்க்கையிலிருந்து நீ இறங்கி வந்தால் உன்னை சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் கொண்டு செல்வார்கள். If you should come down from the life wherein you are carrying burdens, then the children of God will lead to your life to a blessing life. நீ பழைய பொதியை சுமக்க வேண்டாம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் முன்னேறி செல்வாயாக. You need not carry your old burdens, but go rejoicing in the presence of God. இந்த பழைய நிலவரங்களை சுமக்கிற தன்மையை விட்டு நீ இறங்கி வா. You come down from the life wherein you are carrying burdens. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். The Lord has kept a holy place before us. நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். We have to overcome it. நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive it. நாம் அதை சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to take it as our inheritance. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே In the journey of our life, சில நேரங்களிலே வறட்சி நமக்கு கிடைத்து விடுகிறது. sometimes we find drought. வறட்சியை பத்தி உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? You have knowledge about the drought? தண்ணீர் இல்லாத தன்மை, The place where no water is, பாதிக்கப்படுகிற வாழ்க்கை, the place wherein your life is affected, பரிசுத்தம் கெட்டுப் போகிற வாழ்க்கை, the life wherein your holiness is spoiled. இந்த வாழ்க்கை போதுமா? Is this life sufficient for இந்த you? வருஷத்துல இந்த வாழ்க்கை நீடிக்க வேண்டுமா? Should this life prolong in this year too? இல்லை ஆண்டவரே, எனக்கு என் தகப்பனே எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான வயல்வெளியை தர வேண்டும். No my father, I need springs of water too. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை? How many of you desire such a life? விசுவாசம் கெட்டு பரிசுத்தம் கெட்டு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அபிஷேகம் குறைந்து போன வாழ்க்கை எனக்கு வேண்டாம். I do not want a life which is wherein my faith is lost and my holiness is lost and my spiritual life is lost. எழுத்தின் பிரகாரமாக ஆத்துமாவிலும் நான் நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். Literally and within my soul I want springs of water. எனக்கு ஒரு வயல்வெளி வாழ்க்கை தேவை. I need a life of the field. நான் தேவ சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறேன். I need to listen to the voice of God. தேவனுடைய சந்திப்பை வாஞ்சிக்கிறேன். I desire for the meeting of the Lord. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். I desire for a life of preservance. ஒரு வளர்ச்சியுள்ள வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். I desire for a growth in my life. கர்த்தரோடு நடந்து செல்லுகிற வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். I desire for the life when I will walk with God. தேவனுடைய தயவு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். I desire for the life of favor from the Lord. அதுக்காக நான் கழுதையை விட்டு இறங்கி வரவும் ஆயத்தமாக இருக்கிறேன். For that I would want to come light off from the ass. எத்தனை பேர் இன்றைக்கு தன்னிச்சையான வாழ்க்கையை விட்டு வெளியே வருகிறீர்கள்? How many of you want to come out from the life left which is எத்தனை பேர் வீண் பெருமைகளிலிருந்து வெளியே வருகிறீர்கள்? How many of you come out from the life of pride? இன்றைக்கு உன்னை நியாயம் தீர்த்தால் உன் இருதயம் தாங்குமா? If your heart is being judged today, will your heart be உனக்கே able to தெரியும் bear? உன்னுடைய வாழ்க்கையில நியாய தீர்ப்பு உண்டு என்று. You know for yourself that there is judgment in your life. அப்படிப்பட்ட கொடூரமான வாழ்க்கையை விட்டு இறங்கி வா. You light off from that life which is will bring judgment. தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசாய் நீ காணப்படாதே. You not be found as a coin which is lost. தொலைந்து போன ஒரு கழுதையாய் காணப்படாதே. Do not be as an ass which is lost. தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியாய் நீ காணப்படாதே. No, do not be as a lamb which is lost. தொலைந்து போகிற காணாமல் போகிற தன்மையை விட்டு இறங்கி வா. You come out from the life which is being lost. இன்னைக்கு பேசும் தன்மையை விட்டு இறங்கி வாருங்கள். You come down from the life which you are speaking. நீ தேவனிடத்தில் பேசுவதை விட மனுஷனிடத்தில் பேசுவதை விட தேவனிடத்தில் பேசி பழகு. You learn to or practice to talk with the Lord more than talking with man. மனுஷனிடத்தில் பேசுகிற நேரத்தை குறைத்து விடுங்கள். You lessen the time where you are speaking with man. தேவனிடத்தில் பேசும் நேரத்தை அதிகரியுங்கள். You increase the time wherein you will speak with the Lord. உலகத்தில் பொதியை சுமக்கிற வாழ்க்கை வேண்டாம். Do not want a life which is carrying burdens. உலக கவலைகளை சுமந்து திரியாதிருங்கள். Do not carry the burdens of this world. பழைய சம்பவங்களையே நினைத்துக்கொண்டு வாழ்க்கையில புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். Do not be lamenting over the old things. அந்த தன்மைகளை விட்டு இறங்கி வாருங்கள். Come out from those tendencies. இறங்கின உடனே தகப்பன் பார்த்து
கேட்டான். காலேப் கேக்குறான், மகளே உனக்கு என்ன வேண்டும்? As soon as she lighted off the ass, the father asked, my daughter, what do you want? அந்த தகப்பனுடைய சிந்தையை பாருங்க. You just consider the father's mind. பிள்ளை கேட்ட உடனே அப்படியே கொடுத்துட்டான். As the father, as her daughter asked, he immediately gave her. இல்லையே நான் உனக்கு ஒரு நிலம் கொடுத்தனே, அத நீ போய் நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றேன் அப்படிலாம் அவன் வந்து நியாயம் சொல்லவே இல்ல. He never justified saying, I have given your land, go and change it as a fertile land. இல்ல 3 பிள்ளை இருக்கு, அதுக்கும் ஒவ்வொரு வீடு கொடுக்கணும், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லவும் இல்ல. I have 3 children, I have to give the house for them also. He never spoke like this. அவ கேட்ட உடனே As soon as she asked, அவ மேட்டர் சொல்றா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். she said, I want a blessing. எனக்கு இருக்கிற நிலத்தை பார்த்தா வறட்சியா தெரியுது. The land which I got is a drought land. எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை தாங்கன்னு கேட்டா. I need springs of water, she said. அந்த நிமிஷத்திலேயே Immediately அவ கழுதை விட்டு இறங்குனது இவனுக்கு ஒரு பெரிய ஷேக் ஆயி போச்சு. he was shocked at her lighting of the ass. ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அவனுக்கு. He was shocked at it கழுதை விட்டு இறங்கிட்டாளேன்னு சொல்லி. because she lighted off the ass. நீ இன்னைக்கு கழுதை விட்டு இறங்குனா தேவன் ஆச்சரியப்படுவார். If you are lighting off the ass, then the Lord will be marveled at you. உன்னை உடைக்க முடியாது, உன்னை திருத்த முடியாது, நீயே எண்ணிக்கொண்டிருக்கிறாய். You think that you cannot be broken or you cannot rectify நீ yourself. இறங்கினால் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பை நீ காண்பாய். If you light up from this ass, you will find a fertility in your அந்த life. தகப்பன் என்ன செய்தான் தெரியுமா? What does the father do? மேல்புறம் கீழ்புறம் எல்லாமே நீர்ப்பாய்ச்சலான நிலமா கொடுத்துட்டான். He is giving the upper and the nether springs for her. கொடுத்தது ஃபர்ஸ்ட் என்னது? What was given to her first? முதல்ல கொடுத்தது என்னது? ஒரு வறட்சி. Firstly was given a drought. இப்போ இவ கேட்ட உடனே மேல்புறம் கீழ்புறம் ரெண்டுமே செழிப்பு. Now when she was asked, she was given upper springs and nether springs. ரெண்டுமே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். Both are springs of water. இப்போ இந்த வறட்சி இருக்குமா? Now will there be drought? இங்க இருந்து வர்ற தண்ணி, இங்க இருந்து வர்ற தண்ணி நீர்க்கால்கள் இந்த வறட்சியை மாற்றி விடுகிறது. The water is coming from both the angles, the canals are filling with water. உனக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். Now he knows what you need. உன்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். The Lord knows the need of you this year. ஆனா நீ அதை வாயை திறந்து கேட்கணும். But you should open your mouth and ask. எல்லாரும் கண்களை மூடுவோம். All close your eyes. வறட்சி மாற விரும்புகிறவர்கள் முழங்கால் படியிடுங்க. Those who want your drought to be going away, you could kneel down. வறட்சியை பத்தி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லும்படி ஏவப்படுகிறேன். Again I'm wanting to say about this drought. ஆவியானவரால் தூண்டப்படுகிறேன். The Spirit of God is asking me to tell this. என்னது? What is it? தண்ணீரற்ற பாதை. It's a life wherein there's no water. தாகமுள்ள ஒரு வாழ்க்கை. It's a life full of thirst. ஆனால் தாகம் தீர்க்கப்படாத ஒரு வாழ்க்கை. But the life wherein the thirst is not quenched. அடுத்து வாதிக்கப்படுகிறது இருதயத்திலே, மனதிலே, சரீரத்திலே பயங்கரமான வாதை. Nextly, your consumption in the mind and the heart and your body. எவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கை. What a terrible life is this. மூன்றாவது, நீ போராடி கொண்டிருக்கிற பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. Nextly, the life wherein you are striving for holiness, it is spoiling it. இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want this life to change? எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருக்கு? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். முழங்காலே போடலையே, நீ எங்க வறட்சியை மாற போகுது உனக்கு? You without kneeling down, how can this drought remove from you? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையின் வறட்சியை மாற்றத்தான் உனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். The Lord is giving you this light that your drought may be removed. நிச்சயமாய் இந்த கூட்டத்திலேயே நீ இறங்கினால் உடனே உனக்கு செழிப்பு உண்டாகும். Truly, if you light off in this meeting, then you will receive the blessing. உனக்கு என்ன வேண்டும்? What do you want? இந்த கூட்டத்திலே நீ உன்னுடைய நிலவரத்தை உணர்ந்து உன்னுடைய ஜீவியத்திலே தன்னிச்சையான தன்மையை விட்டு இன்னைக்கு நீ இறங்கி வர முடிவெடுத்தால் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி, மகளே மகனே உனக்கு என்ன வேண்டும்? If you come out light off from the ass, wherein you are traversing on your own accord, then the Lord will ask, oh my son, my daughter, what do you want? நீ வாயை திறந்து சொல்லு, தேவனே எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேண்டும். You open your mouth and say, Lord, I want the springs of water. எனக்கு ஒரு வயல்வெளி வேண்டும். I need a field. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, எனக்கு ஒரு வயல்வெளி வேண்டும். You ask of the Lord, I want a field. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேண்டும். I want springs of water. ஆமென். கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை பராமரிக்கிறார். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில சில வறட்சியை நான் உணர்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? என்னை பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார், வழிநடத்துகிறார், என்னை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், எல்லாம் உண்டு. ஆனா நான் எதிர்பார்த்த அந்த செழிப்பு இல்ல. ஒரு வறட்சியை ஆவிக்குரிய ஜீவியத்திலும், ஊழியங்களிலும், குடும்பத்திலும், வீட்டிலும், தொழிலிலும் என்னுடைய மனதில் நான் உணர்கிறேன். உண்மையா உணர்கிறவர்கள் எத்தனை பேர்? அப்படியானால் நீ ஒரு அக்சாள். உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் நீர்ப்பாய்ச்சல்களான தோட்டத்தை வைத்திருக்கிறார். உண்மையாய் என்னுடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும்
நான் நீர்ப்பாய்ச்சலான அனுபவத்தை வாஞ்சிக்கிறேன். எனக்கு ஒரு வயல்வெளி வாழ்க்கை வேண்டும். தினமும் கர்த்தர் என்னோடு பேசுவது, நான் கர்த்தரோடு போவது, ஆண்டவருடைய தயவு கிடைப்பது, பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். வாஞ்சிப்பது மாத்திரமல்ல, வாஞ்சித்தால் நீ அந்த கழுதையில் இருக்கிற தன்மையை விட்டு நீ இறங்கி வர வேண்டும். கர்த்தர் உன்னோடு தான் பேசி இருக்கிறார். உன் வறட்சியை மாற்றுவது தேவனுடைய திட்டம். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நியாயம் பேசுவதை விட்டுவிடு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. கர்த்தாவே, என் ஆசீர்வாதத்துக்கு தடை என்னுடைய வாய்தான் என்பதை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? என் வார்த்தையில, என் வாயில வார்த்தைகள் தான் சரியில்லை, அதனாலதான் என்னுடைய ஆசீர்வாதம் தடைபடுது. எதை எடுத்தாலும் நான் இஷ்டத்துக்கு செஞ்சிடறேன், உம்மிடத்துல ஆலோசனை கேட்காம நான் செஞ்சதுதான் என்னுடைய வறட்சிக்கு காரணம். என்னுடைய பெருமை தான் என்னுடைய வறட்சிக்கு காரணம். உலக கவலைகளையே சுமந்து திரிகிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்கள். ஒரு அபிஷேகம் நம்மை செழிப்பாக்கும். அபிஷேகம் நீர்ப்பாய்ச்சலாய் வரட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, என் வறட்சியை மாற்றும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. வாயை திறங்க பிரியமானவர்களே. ஆமென். இந்த கூட்டம் நீ நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றப்படக்கூடிய ஒரு கூட்டம். இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கூட்டம் நடக்கும். ஆனா அதுக்குள்ள உன் ஆத்துமாவில ஒரு பெரிய நீர்ப்பாய்ச்சலின் அனுபவத்தை நீ உணர்வாய். நீ வீட்டுக்கு போன பின்பு உன் வாழ்க்கையில எழுத்தின் பிரகாரமாக அந்த நீர்ப்பாய்ச்சலை நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. நீ இன்னைக்கு தன்னிச்சையாய் செயல்படுவதை விட்டுவிடு. கர்த்தர் உன்னை நடத்தட்டும். ஹல்லேலூயா. நீ உன்னை தாழ்த்து, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. நீ பேசுவதை நிறுத்து, கர்த்தர் உன்னோடு பேசட்டும். இரக்கத்தை நோக்கி நீ அடி எடுத்து வைப்பாயாக. உன் வாழ்க்கையை செழிப்பாக்குவது தேவனுடைய பொறுப்பு. தண்ணீரில்லா பாலை எண்ணிலும் தேவநதியும் அன்பாய் பாயுதே. தண்ணீரில்லா பாலை எண்ணிலும் தேவநதியும் அன்பாய் பாயுதே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் ஊற்றாய் பொங்குதெனிலே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் ஊற்றாய் பொங்குதெனிலே. தண்ணீரில்லா பாலை எண்ணிலும் தேவநதியும் அன்பாய் பாயுதே.
ஆமென். மகனே மகளே, உனக்கு என்ன வேண்டும் என்கிற சத்தம் உனக்கு கேட்கிறதா? நீ அக்சாலா இருந்தால், வறட்சியின் வாழ்வை உணர்ந்து வேதனைப்பட்ட ஒரு நபராக நீ இருந்தால், வயல்வெளியின் வாழ்க்கையை வாஞ்சித்து கதறுகிற ஒரு நபராக இருந்தால், நீ இன்றைக்கு தன்னிச்சையான போக்கை விட்டு நீ இறங்கி வருகிற ஒரு நபராக இருந்தால், உன்னை பார்த்து இந்த கூட்டத்தின் கடைசியிலே கர்த்தர் கேட்கிற கேள்வி, மகனே மகளே, உனக்கு என்ன வேண்டும்? ஆமென். நீ கேட்பது உனக்கு கிடைக்கும். நீ வாஞ்சித்த அந்த தெய்வீக வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. இதோ தேவனுடைய வல்லமை உன்னை தொடப் போகிறது. ஆமென். உன் வறட்சியை